نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا عسى ربكم أن يكفر عنكم سيئاتكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم التائب من الذنب كمن لا ذنب له التائب من الذنب كمن لا ذنب له صدق الله رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமதானுடைய மாதம் எங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டது. ரமதான் எங்களை விட்டு பிரிந்து போய்விட்டது. அடுத்த ரமதான் பூமிக்கு மேலேயா பூமிக்கு கீழேயா என்பது தெரியாது. ரமதான் வரும் போகும், ஆனால் நாம் இருப்போமா இல்லையா என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தில் இதுவரைக்கும் என்னென்ன செஞ்சோமோ இதை கொண்டு பொருந்திக் கொள்வானாக. செய்த சின்ன சின்ன அமல்கள், குறையாக நடந்த குர்ஆனுடைய திலாவத்து, குறையாக நடந்த அத்தனை அமலையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த பின்னுக்குள்ள கதா மூட்டீங்களா? பின்னுக்குள்ள கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. அல்லாஹ் ஹைராக்கட்டும். முன்னுக்கு வாங்க. Come close, bismillah. Brothers, come close, bismillah. This side also. Please. Come forward, please, bismillah. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமதான் சலாம் சொல்லிவிட்டு போய்விட்டது. இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்? ரமதான் எங்களுக்கு எதை விட்டு விட்டு போயிருக்கிறது? ரமதான்ல நாங்கள் தௌபா செய்திருக்கிறோம், தௌபா செய்வோம். இப்ப இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களை தௌபாக்கு ஏற்றுக்கொள்வானாக. தௌபாவுக்கு முன்னால நம்ம உடையத்தை வழங்கிக் கொள்ளணும். அல்லாஹ் இறக்க முடியவன். அல்லாஹ் யாரையும் வீணாக்க மாட்டான். அல்லாஹ் யாரையும் வீணாக்கின சரித்திரமும் இல்லை. அல்லாஹ் யாரையும் வீணாக்கிய சரித்திரம் இல்லை. கொலையாளியையும் அல்லாஹ் கபூல் செஞ்சு கொண்டிருக்கிறான். உலகத்தில் வாழ்ந்த பெரும் பெரும் பாவிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவுலியாக்களாக ஆக்கி மரணிக்க செய்தான். பெரும் பெரும் பாவிகள்.
புகாரி ஷரீஃபில் ரிவாயத் வருகிறது, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பத்தி அல்லாஹ் எவ்வளவு இரக்கமுடையவனோடு சொன்னா, பாவம் வாழ்க்கை முழுக்க பாவம் செய்துவிட்டு ஒருவன் ஒரு நாள் ஒரு ஒகேஷன்ல ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் செஞ்ச பாவத்தை நினைச்சு அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுதா அல்லாஹ் எப்படி தெரியுமா சந்தோஷப்படுறான்? அந்த சந்தோஷத்தை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொன்னாங்க. ஒரு உதாரணம், அந்த சந்தோஷத்தை எங்களால அல்லாஹ் படக்கூடிய சந்தோஷம், அல்லாஹ் படக்கூடிய ஹாப்பி, அல்லாஹ்வுடைய சந்தோஷம் இருக்குதே, இது எப்படி விளங்கப்படுத்துறாங்கன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் பாலைவனத்தில் பிரயாணம் செய்கிறார். பாலைவனத்தில் உதாரணமா வச்சுக்கோங்க, நாங்க சொல்லுவோம், நல்ல ஒரு பிராண்ட் நியூ வாகனம், பொறுமதியான ஒரு வாகனம், இந்த வாகனத்தில் ஏறி போய்த்து ஒரு ஸ்டோருக்கு முன்னாடி நிப்பாட்டினோம், சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னுக்கால நிப்பாட்டிட்டு கடை உள்ளுக்கு போனோம். கடை உள்ளுக்கு போய்த்து ஷாப்பிங் எல்லாம் பண்ணிக்கணும் வந்து பார்த்தா வாகனத்தை காணோம். வாகனத்தை காணோம். அந்த வாகனத்துள்ளுக்கு தான் எல்லாம் இருக்குது. வாகனம் மிஸ், பிராண்ட் நியூ வெஹிக்கிள். ஹாஃப் அன் அவர் போகல, வெளியே வந்து பாக்குறீங்க வாகனத்தை காண. எப்படிப்பட்ட ஒரு அப்செட், எப்படிப்பட்ட ஒரு டென்ஷன், எப்படிப்பட்ட ஒரு தடமாட்டம். மேல பாக்குறீங்க, கீழே பாக்குறீங்க, என்ன செய்யறது ஒன்றும் தெரியா, தடமாற்றத்தில் இருக்கிறீங்க. 2 ஹவருக்கு பிறகு பார்த்தா அந்த வாகனம் அதே இடத்துல இருக்குது, நீங்க தேடின வேற இடத்துல. இந்த 2 ஹவருக்கு உள்ள எவ்வளவு சந்தோஷம் வரும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காணா போன ஒரு பொருள் உனக்கு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம் வருகிறதோ, அதே போலத்தான் காணாமல் போக பாவம் செய்து கொண்டிருந்த ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு முன்னால தௌபா செய்யும் பொழுது வல்லாஹு லஅஷத்து ஃபர்ஹன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விடவும் சந்தோஷப்படுறான். ஒட்டகத்தில் ஒருத்தர் பயணம் செய்யறாரு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டகத்துல போறாரு, அதுலதான் சாப்பாடு, அதுலதான் தண்ணி, அதுலதான் எல்லாம் இருக்குது. வாகனத்தில் ஏறி போறாரு, பாலைவனம், 1000 of the கிலோமீட்டர், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் சஃபர் செய்யறாரு பாலைவனத்துல. அந்த பக்கமும் டெசர்ட், இங்கேயும் டெசர்ட், அங்க எங்க இருக்கிறார் என்று தெரியாது. அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் டயர்ட் வந்துச்சு, களைச்சிட்டாரு. ஒரு மரத்துடைய நிழல் அப்படியே தூங்கினார். ஒட்டகத்திலிருந்து இறங்கி தூங்கி விழிச்சு பார்க்கிறார், ஒட்டகத்தை காணும். எவ்வளவு கஷ்டப்படுவாரு, எப்படி டென்ஷன். இங்கிட்டு நடக்கிறதா, அங்கிட்டு போறதா, இங்கிட்டு போறதா, அதுலதான் தண்ணி, அதுலதான் சாப்பாடு, அதுலதான் உடுப்பு, எல்லாம் அதுல. திறந்து பார்த்தா, கண்ணை திறந்து பார்த்தா ஒட்டகத்தை காணும். டென்ஷன். கொஞ்ச நேரம் புகழ்ல என்ன செய்யறது, யார்கிட்ட முறப்பாடு செய்யறது, யார்கிட்ட கக்கிறது, யாரோட டிஸ்கஸ் பண்றது ஒன்றும் தெரியா. அங்கிட்டு பார்க்கிறாரு, எங்கிட்டு பார்க்கிறாரு. அந்த யோசனையிலே மருவ கண் பத்தி பட்டுச்சுது. மருவ தூக்கம் போகுது. கொஞ்ச நேரம் அப்படி மருவ முடிச்சு பார்த்தா காணாமல் போன ஒட்டகம் வந்து முன்னுக்கு நிக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க, அந்த மனிதன் சந்தோஷம் எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ, அல்லாஹ் அதை விடவும் சந்தோஷப்படுறான். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, எனக்கு விருப்பமானவர்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு ஒரு நாளும் நீங்கள் நிராசையற்று போக வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு தருவான். அல்லாஹ் உங்களை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறான். அல்லாஹ் உங்களை அரவணைக்க விரும்புகிறான். உமர் ரலியல்லாஹு தஆலா யாரு வாப்பா? உலகத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா யாரு? என்ன செய்ய போனாங்க? கையில வாள் எடுத்து கொண்டு போறாங்க. இன்றைக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை கொண்டு வர போறேன். யாருடைய தலையை? சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தலை கொண்டு வரப்படும். இன்றைக்கு வாள் எடுத்து கொண்டு போறார். வாள் எடுத்துக்கொண்டு கையில வாள் வெளியாகிட்டாரு. கையில வாள் எடுத்துக்கொண்டு வெளியே போனாரு. பாருக்கு போனவர் அல்ல, கொலை செய்ய பாருக்கு போனவர் அல்ல, பாவம் செய்ய போனவர் அல்ல, அல்லது சூது விளையாட போனவர் அல்ல. அவர் போறார். இன்றைக்கு உலகம் யாரு, உலகத்தில் படைக்கப்பட்ட மஹ்லூகாத்துகள்ல, படைப்பினங்கள்ல ஆக விருப்பமான படைப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஆக விருப்பமான படைப்பு. அந்த படைப்பினுடைய தலையை கொண்டு வர போறாரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த மனிதனையும் அல்லாஹ் வீணாக்கல்ல, அந்த மனிதனையும் அல்லாஹ் வீணாக்கல்ல. அவருக்கும் அல்லாஹ் ஹிதாயத் கொடுத்தான், அவரையும் அல்லாஹ் மன்னிச்சான். மன்னித்தது மட்டுமல்ல, அவர் அல்லாஹ் உலகத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு பிறகு இரண்டாவது ஆக சிறந்த மனிதனாக அல்லாஹ் அவரை மாற்றினான். அல்லாஹ் அவரை மாற்றினான். உமர் யாரு? தலையை கொண்டு வர போனவர். ரோட்ல போறாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்க முடியவன் எப்படி தெரியுமா இறக்கம்? அல்லாஹ் ஒத்தனுக்கு ஹிதாயத்தை நாடிட்டா
அல்லாஹ் சந்தர்ப்பத்தை உருவாக்குவான். நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உருவாக்குவான். ஹஜ்ரத் உமர் சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எனக்கு 2 சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு என்ற உள்ளத்துல. இந்த இஸ்லாத்தை பத்தி தௌபா செய்யணுமே, நான் நல்லவனாக மாறணுமே, பாவ மன்னிப்பு தேடணுமே, நானும் ஒரு நல்லவனாக கூடாதா என்று சொல்லக்கூடிய உணர்வு பிறக்கிறதுக்கு 2 ஒகேஷன் ஆயிடுச்சு. ஒரு ஒகேஷன் சொன்னா அவர் சொல்றார், ஒரு நாள் நான் வெளியே போயிருந்தேன், மக்காவுக்கு வாரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டுது, இரவு நேரம் இரவாகிட்டுது, எனக்கு ராவு மதுபானம் அருந்தோணும், வைன் தண்ணி குடி என்ன சாராயம் குடிக்கோணும். மதீனாவுல மக்கால வந்து பார்த்தேன், கடையெல்லாம் மூடி இருக்குது, கடை ஒன்றுமே திறந்தில்ல, எல்லா சப்ளைஸ் வண்டைக்கு லீவ் வண்டைக்கு மூடிட்டாங்க நேரத்தோட. நான் வந்து பார்த்தா யாருமே இல்ல. எனக்கு சோ அப்செட், தண்ணி குடிக்கோணும், மதுபானம் அருந்தோணும், என் வாழ்க்கை தான் போகுது, ஒன்றும் செய்யலா. நேரே போனாரு காபத்துல்லாவுக்கு. அவர் சொல்றாரு, நான் நேரே காபாவுக்கு போனேன், வேற என்ன செய்ய, காபாவுல போயிட்டு என்டர்டைன்மெண்ட், அங்க போயிட்டு கொஞ்சம் பாப்போம் என்ன சரின்னு சொல்லி சொல்றார். ராவு நேரம் அங்க போயிட்டு பார்த்தா முஹம்மது என்று சொல்லக்கூடியவர் தொழுகை ஃபர்லாக்கப்படுறதுக்கு முன்னால, தொழுகை கடமையாக்கப்படுறதுக்கு முன்னால அவர் காபத்துல்லாவுல தொழுது கொண்டிருக்கிறார். என்னமோ ஓதுறாரு. உமர் சொல்றாரு, என்னமோ ஓதுறாரு, எனக்கு என்னென்று படல. ஆனா இது ரொம்ப இன்பமாக இருந்துச்சு, ரொம்ப இனிமையாக இருந்துச்சு காதுக்கு. கொஞ்சம் காது கொடுத்து கேட்டேன், கொஞ்சம் காது கொடுத்து கேட்டேன். ஓதிக்கொண்டே போறாரு. என்ன ஓதுறாரு? சுப்ஹானல்லாஹ். وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ وَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ فِي جَنَّةٍ عَالِيَةٍ قُطُوفُهَا دَانِيَةٌ كُلُوا وَاشْرَبُوا هَنِيئًا بِمَا أَسْلَفْتُمْ فِي الْأَيَّامِ الْخَالِيَةِ وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَهْ وَلَمْ أَدْرِ مَا حِسَابِيَهْ يَا لَيْتَهَا كَانَتِ الْقَاضِيَةَ مَا أَغْنَى عَنِّي مَالِيَهْ. இத நான் ஓதல்ல, இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான தொழுகையில தொழுகை ஃபர்லாக்கப்படுறதுக்கு முன்னால நின்று ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த அரபு மட்டும் உங்களுக்கு அழகா தெரியும்டா, இந்த ஆயத்தை ஓத ஓத இன்பப்படுவீங்க. இன்பம் சும்மா அப்படியே வடியும், அது சும்மா இன்பம் அப்படியே. ஈமான் உள்ள மக்களுக்கு இன்பம், அது இன்பத்தை கூட்டும் அப்படியே. குர்ஆன் ரொம்ப இனிமையானது, குர்ஆன் ரொம்ப இன்பமானது. அரபு பாஷையை கொஞ்சம் படியுங்க, கொஞ்சம் விளங்குங்க. மிச்சம் பேச்சு அரபு பேச படிக்க தேவையில்லை. நீங்க குர்ஆன் ஓதக்குள்ள இமாம் என்ன ஓதுறாரு, இமாம் என்ன ஓதுறாரு. வாழ்க்கை பூராக சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம், ஆனா இன்னும் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தம் தெரியாது. வாழ்க்கை பூரா ஓதுறோம் சூரத்துல் ஃபாத்திஹா, ஆனா கனடாவுக்கு வரக்குள்ள ஆங்கிலத்தில் ஏபிசிடி தெரியா, இங்க வந்து ஆங்கிலம் படிச்சோம். ஆங்கிலத்துடைய பொறுமதி விளங்கிச்சுது, ஆனா அரபனுடைய பொறுமதி விளங்கல்ல. ஆங்கிலத்துடைய பொறுமதி விளங்கிச்சுது, என்ன செய்யலாம், வேலை செய்யலாம், ஆங்கிலம் இருந்தா அதை செய்யலாம் இதை செய்யலாம். மானம் என்று சொல்லல, கட்டாயம் படிக்கணும், கட்டாயம் படிக்கணும். இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் தாவத்து கொடுக்கிறதுக்கு, இஸ்லாத்தை சொல்றதுக்கு, இஸ்லாத்தை உம்மத்துக்கு கக்கிறதுக்கு, எங்கட உண்மைகளை நாங்க சொல்றதுக்கு எங்களுக்கு மொழி வளம் தேவை. அதே மாதிரி தான் அன்பான சகோதரர்களே, எங்களுக்கு அரபு, எங்கட குர்ஆன், எங்கட தொழுகை, எங்கட ஜனாசா, எங்கட ஹஜ்ஜு, எங்கட நோன்பு அத்தனை அரபுல தான் இருக்குது. நாங்க அரபு பாஷைக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அரபை படிக்க பாருங்க. சரி, நாங்க தான் மிஸ் ஆகிட்டோம், எங்கட பிள்ளைகளையும் அதை விட்டு மஹ்ரூமாக்க வேண்டாம், எங்கட பிள்ளைகள் அதை விட்டு இல்லாமக்க வேண்டாம். குறைஞ்சபட்சம் தொழுகையில இமாம் என்ன ஓதுறாரு, இமாம் என்ன ஓதுறாரு? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இமாம் என்ன ஓதுறாரு? இது என்ன சொல்றாரு? என்னப்பா இன்னைக்கு எனக்கு 50 வருஷம்டா, எனக்கு 15 வருஷத்துல தொழுகை கடமையாச்சுது, 35 வருஷமாக நான் தொழுகிறேன். கவுண்ட் பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு 17 தடவை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது கடமை, ஓதித்தான் ஆகணும். ஒரு நாளைக்கு 17, மாசத்துக்கு 30 அடிச்சு பாருங்க. 35 வருஷமா ஓதுறேன், ஆனா எனக்கு அர்த்தம் தெரியா. நான் யாரு? நான் என்ன செய்றேன்? சூரத்துல் ஃபாத்திஹா ருக்குவுக்கு போறேன், சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம். சுஜூதுக்கு போறேன், சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அலா. அத்தஹியாத்து லில்லாஹி, அத்தஹியாத் ஓதுறேன் அல்லாஹ்வுக்கு, அத்தஹியாத் ஓதுறேன், குனூத் ஓதுறேன். என்ன ஓதுறாங்க? கொஞ்சம் படிங்க, கொஞ்சம் நேரத்தை கொடுங்க.
யாருக்கு இதை படிச்சோம் என்ற ஆசை இருக்குமோ அல்லாஹ் அவங்களுக்கு கதவை திறந்து கொடுப்பான். அல்லாஹ் அவங்களுக்கு வழியை லேசாக்குவான். ஆங்கிலம் படிச்சோம் என்ற இன்டென்ஷன் வந்துச்சு, அதுக்குரிய எல்லத்தை லேசாக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எத்தனையோ பேர் பெண்களும் தான் தாய்மாரும் தான். நாங்கண்டா சொல்லலும் வேலைக்கு போறோம், நாங்கண்டா சொல்லும் ஒர்க்கு போறோம், நாங்க எங்களுக்கு ஒரு என்வாயர்மெண்ட் இருக்குது படிக்கிறாங்கன்னு சொல்லி எங்களை தாய்மாரும் பேசுறாங்க. மாஷா அல்லாஹ், எங்களை பெண்களும் ஆங்கிலம் பேசுறாங்க. எனவே அன்பானவர்களே, குர்ஆனையும் கொஞ்சம் படிக்க பாருங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, என் காதில் இந்த ஆயத்தெல்லாம் விழுந்துச்சு. விழுந்த உடனே சொல்றாரு, அப்படி ஒரு கட்டம் வருகுது என் உள்ளத்துல வந்துச்சு, இது நிச்சயமாக ஒரு புலவருடைய வார்த்தையாக இருக்கேலா என்றது என் உள்ளத்துல பிறக்குது. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இது என் உள்ளத்துல வந்துச்சு ஒரு வார்த்தை அப்படி உண்டு. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அடுத்த ஆயத் சொல்றாங்க, வமா ஹுவ பிகௌலி ஷாயிர் கலீலம் மா ததக்கரூன். நிச்சயமாக இது ஒரு புலவருடைய சொல்லல்ல, நீங்க கொஞ்சம் யோசிக்க கூடாதா? உமர் சொல்றாரு, நான் என் உள்ளத்துல வருகுது, நபியோட வாயால குர்ஆனாக வெளியாகுது. அப்ப உமர் காபிர். அதுக்கு பிறகு நினைச்சேன், சரியா இது ஒரு சூனியக்காரன் வார்த்தையாக இருக்கவும் மேலாது, என் உள்ளத்துல வருகுது. நபி ஓதுறாங்க, வமா ஹுவ பிகௌலி காஹின் கலீலம் மா ததக்க கலீலம் மா தஷ்குரூன். இது ஒரு சூனியக்காரன் வார்த்தையும் அல்ல, இது குர்ஆன். தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மனிதனை படைத்த அல்லாஹ், ஆண்களை படைத்த அல்லாஹ், பெண்களை படைத்த அல்லாஹ், சூரியனை படைத்த அல்லாஹ், சந்திரனை படைத்த அல்லாஹ் என்ன சொல்றான்டா, எப்படி படைச்சேன் மனிதனே, நீ எப்படி வாழோனம், உன்னை எதற்கு நான் படைச்சிருக்கிறேன், நீ எதற்காக வேண்டி வந்திருக்கிறாய். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதா, உன்னை நான் இந்த பூமிக்கு மேல வெறுமனே தின்னுட்டு குடிச்சிட்டு வாரத்துக்காக வேண்டி படைக்கல்ல, என்ன வணங்க படைச்சிருக்கிறேன் என்ற உண்மையெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு குர்ஆன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, இதெல்லாம் எனக்கு உள்ளத்துல வருகுது. இது ஒரு சூனியக்காரன் வார்த்தையும் அல்ல, இது ஒரு புலவருடைய வார்த்தையும் அல்ல, இது ஒரு கட்டுக்கதையும் அல்ல. தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்டது என்றது உள்ளத்தில் அப்படியே ஊசலாடுது, உள்ளத்தில் அப்படியே ஊசலாடுது. உமர் சொன்னாரு, இது ஒரு ஹார்ட் அட்டாக். இது முதலாவது இன்சிடென்ட். இரண்டாவது இன்சிடென்ட் தான், நான் கையில வாள் எடுத்து கொண்டு போறேன் நபியை வெற்றத்துக்கு, தலையை கொண்டு வரத்துக்கு. என் தங்கச்சி ஓதி காட்டினா எனக்கு. என் தங்கச்சி என்ன தெரியுமா சொன்னா, தாஹா மா அன்ஸல்னா இலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. இத ஓதுறாங்க. உமர் சொல்றாரு, எனக்கு இது இரண்டாவது ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. நான் கையில கொண்டு போன வாழ பணியை போட்டுட்டு நான் குளிச்சு கொண்டு என் தங்கச்சியிட கையில் இந்த குர்ஆன் எடுத்துக்கொண்டு நபியினுடைய சபையில போய் முஸ்லீம் ஆகிட்டேன். அல்லாஹ் இறக்க முடியும். தன்னை கொலை செய்ய வந்த நபியை கொலை செய்ய வந்தவனுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்தான். அல்லாஹ் இறக்க முடியும். அல்லாஹ் யாரை வீணாக்க விருப்பமில்லை. அல்லாஹ் யாரை ஒதுக்க மாட்டான். நாங்க ஒதுக்கினாலும் அல்லாஹ் ஒதுக்க மாட்டான், நாங்க ஓரமாக்கினாலும் அல்லாஹ் ஓரமாக்க மாட்டான். அல்லாஹுடைய இரக்கம் மிகவும். ஒரு உம்மா புள்ளைய ஒதுக்கேடும். ஒரு உம்மா புள்ளைக்கு சொல்லலும் என்ன பார்க்க வராதே, நான் உன்னை பார்க்க விருப்பம் இல்லை, என் வீட்டுக்கு வராதேன்னு அல்லாஹ். ஒரு உம்மா பெத்த தாய் புள்ளைய வெளியே போட ஏலும், அப்படி போட்டாலும் அல்லாஹ் வெளியே போட விருப்பம் இல்லை. அல்லாஹ் இறக்க முடியும். அல்லாஹ் சேர்த்துக்கொள்ள விரும்புறான். ஹதீஸ்ல வந்து புகாரி ஷரீஃப் ரிவாயத், என்ற சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணங்கள் சொன்னாங்க, கதைகள் சொன்னாங்க, உண்மைகள் சம்பவங்கள் சொன்னாங்க. சம்பவங்களை சொல்லும் பொழுது உண்மையை விளங்குறது லேசி. ஒரு மனிதர் இருந்தாரு. ஒரு மனிதர், அன்பான சகோதரர்களே பெரியார்களே, ஒரு மனிதர் இருந்தார். அவர் யார் தெரியுமா? பெரிய ஒரு சண்டியா, ஒரு பாவி. எப்படிப்பட்ட பாவிண்டா, நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 99 பேரை அவர் கொண்டு போட்டார். 99 பேர். 99 பேரை கொண்டதுக்கு பிறகுதான் அவனுக்கு ஒரு உள்ளத்துல தௌபா பிறக்கு. அடே, நான் பாவம் செய்யறனே, இத்தனை பேரை கொலை செஞ்சிருக்கிறேனே, எனக்கு தௌபா இல்லையா, நான் நல்லவனாக கூடாதா? எங்களே எத்தனையோ பேருக்கு அந்த உணர்வு பிறக்கும். பாவம் செஞ்சு 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 உள்ளம் நெருக்கடியாகிட்டது, முகத்துடைய அழகு போயிட்டது, ஒன்றுமே சரி வருது இல்ல, எப்ப பார்த்தாலும் ஒரு வகையான டென்ஷன், எப்ப பார்த்தாலும் பீஸ் மைண்ட் இல்ல. அன்பான சகோதரர்களே, இபாதத்து செய்யுங்கோ, துனியா கிடைச்ச இல்லட்டி உள்ள நிம்மதியா இருக்கும். பாவம் செய்யுங்கோ, எல்லாம் கிடைச்சும், ஆனா கில்ட்டி கான்ஷியஸ் எப்பயும் இருக்கும்.
ஒரே உள்ள நெருக்கடியாத்தான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யாரு நலவு செய்வாங்களோ அவங்களோட உள்ளத்தை நாங்கள் விஷாலப்படுத்துவோம், யார் நலவு செய்வாங்களோ அவங்களோட கர்மங்கள் நாங்கள் லேசாக்குவோம். அன்பான சகோதரர், இன்னைக்கு நாங்கள் இதை பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவங்க யாரு வாப்பா? யாரு தற்கொலை செய்து கொள்றாங்க? எல்லாம் இருக்குது. உலகத்தில் தற்கொலை செய்யறதுல ஆக கூடின நாடு அரபு நாடு அல்ல, முஸ்லிம் நாடு அல்ல, முஸ்லிம்கள் அல்ல, செல்வந்தர்கள், பெரிய வளர்ந்த நாட்டுடைய மக்கள் எல்லாம் இருக்குது. ஆனா எல்லாம் ஈக்குதான ஒன்றும் இல்லை. டென்ஷன், ஒரு வகையான கஷ்டம், மனதுக்கு பாரம். வவாகத் அலைஹிம் சுதூருஹும், அல்லாஹ் சொல்றான் அவங்களோட உள்ளத்தை அல்லாஹ் நெருக்கிட்டான். அப்படி உள்ளத்தை நெருக்கிட்டான். ஒன்றும் இல்லை, ஹாப்பினஸ் காண முடியாது. அல்லாஹ் சொல்றான், பாவத்தில் என்கேஜ் ஆக வானம், நீங்க பாவம் செய்ய வானம். வெளித்தோட்டம் அழகாக இருக்கும், உள்ளுக்கு நெருக்கடி. எப்படி நெருக்கடி? உலகத்தில் ஒன்றுமே கம்ஃபர்டபிள் இல்லை. அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை zikr செய்யுங்கோ, நலவு செய்யுங்கோ, குர்ஆன் ஓதுங்கோ, தொழுங்கோ, சதகா கொடுங்கோ, உள்ளத்துக்கு பீஸ் வரும், உள்ளம் அப்படியே சந்தோஷப்படும், உள்ளத்தில் மகிழ்ச்சி உருவாகும். இதை நாங்க கண்கூடாக பார்க்கிறோம். இன்னைக்கு கண்கூடாக பார்க்கிறோம். ஒருத்தர் 99 பாவம் செஞ்சிட்டாரே, கொலை செஞ்சிட்டாரே, அவருடைய உள்ளம் இப்படியே நெருங்கிக்குது, இறுக்கிக்குது, ஒன்று நடக்குது இல்லை. அவர் சொன்னாரு, போய்த்து தௌபா செய்யணும், தௌபா செய்யணும். நடந்து போனார். நான் தௌபா செய்யல. நடந்து போய்த்து ஒரு ஆள்கிட்ட கேட்டாரு, நான் இப்படிப்பட்ட ஒரு பாவி, எனக்கு தௌபா இருக்குதான்னு கேட்டார். என்ற பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானான்னு கேட்டார். அவர் ஒரு ஆலிம் அல்ல, அவர் ஒரு சாதாரண மனிதர். அவர் என்ன செஞ்சிருமா? அவர் செஞ்சார், இந்த இடத்துட்டு பேய்த்திடுவாப்பா, நீ என்னோட இருந்தா உனக்கு வாராதா எனக்கும் வரும், நீ இப்படிப்பட்ட பாவியா என்று சொல்லி. அவருக்கு அல்லாஹ் பத்தி தெரியாது. ஒன்று நல்லா யாவச்சுக்கோங்க, மார்க்கத்துடைய ஒரு விஷயத்தை கேட்கக்குள்ள தகுதியான ஆள்கிட்ட பற்றி கேளுங்க, சும்மா கேட்க வேணும். நீங்க தகுதி இல்லாத ஆட்கள்கிட்ட கேட்டா அவங்க எத்தனையோ ஹலால ஹராமாக்கிடுவாங்க, எத்தனையோ ஹராம ஹலாலாக்கிடுவாங்க. எந்த விஷயத்தையும் தகுதியான ஆளை பைத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தகுதியான ஆளை நாடி போவாப்பா, தகுதியான ஆள்கிட்ட பற்றி கேளு. எதை கேட்கணும், எதுக்கு கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும், இதை விளங்கி கேளுங்க. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அவர் பற்றி கேட்டாரு தவறான ஆள்கிட்ட. அவன் சொன்னான் புகச்சொல்லி. இவனுக்கு வந்த கோவத்துல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கையில இந்த வாளால் அவரை வெட்டி போட்டார். ஃபஸ்தக்மலல் மிஆ, 100 பேரை கொண்டாச்சு. ஏற்கனவே 99, 100வது ஆள் யாரு வாப்பா? இவருக்கு ஃபத்வா சொன்னவர், அவரே கொண்டு போட்டாரு. ஃபஸ்தக்மலல் மிஆ, 100 பேரை கொண்டுட்டாரு. ஆனாலும் கூட உள்ளம் வருந்தது, உள்ளத்தில் ஒரு வகையான தலம், உள்ளத்தில் ஒரு வகையான பதட்டம். நான் தௌபா செய்யணும், எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, நான் நல்லவனாக ஆகணும், என்னையும் ஒரு சொசைட்டியில, சமூகத்தில், அல்லாஹுடைய அடியார்கள்ல எனக்கே நல்லவனாக முடியாது என்ற ஒரு உணர்வு பிறக்குது. மறுவ நடந்து போனார். இன்னமத்திட்ட பற்றி கேட்டாரு, எனக்கு ஏதும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா, ஏன் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா, எனக்கு இப்படி எல்லாம் நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், 100வது ஆள் இப்படிப்பட்டவர் என்று அவர்கிட்ட சொன்னதுமே அவர் சொன்னார், ஏன் இல்ல வாப்பா, ஏன் இல்ல, உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் தௌபாவுடைய கதவை திறந்து வச்சிருக்கிறான், நீ தௌபா செய், உன் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். இது கொண்டு செய்ய தேவையில்ல, நீ அல்லாஹ்ட்ட கையேந்தோணும், நல்ல மக்களுடைய உட்காரு என்று சொல்லி அவருக்கு ரொம்ப அழகா அவருக்கு சொல்லி சொன்னாரு, உன் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு, தௌபா செய்யறதுக்கு நல்ல ஒரு வழி உண்டிக்குது, நான் சொல்லித்தாரேன், அதை நீ சொய் என்று சொல்லி போட்டு அவர் சொன்னாரு, இன்ன ஊர்ல, இன்ன இடத்துல, இன்ன லொகேஷன்ல ஒரு ஜமாத் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, நல்ல மக்கள், அவங்கள்ட்ட போயிட்டு சொல்லுங்க உங்களோட சப்ஜெக்ட, அவங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்டா அவங்க பாவம் மன்னிப்பு தெரியா நிச்சயமாக உங்களோட பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லி வழிகாட்டிட்டார். ஹதீஸ்ல வந்து நான் சொல்ற கதை இது சும்மா உள்ள கதையல்ல, புகாரில் வரக்கூடிய ரிவாயத்து, புகாரி ஷரீஃப்ல வர ரிவாயத்து. இந்த மனிதர் நடந்து போனார். இப்ப இவர் நடக்கிறார். ஓகே, நான் போறேன், அடைய போறேன். சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு எத்தனையோ பேர் போறாங்க பாவத்துக்கு தௌபா செய்யறதுக்காக வேண்டி. இன்னைக்கு எத்தனையோ பேர் போறாங்க, நாங்க பாவம் செஞ்சுட்டோம் தௌபா செய்யணுமே என்ற நோக்கத்தில் போகக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அன்பான சகோதரர்களே,
ஒரு வாலிப புள்ள வந்தாரு. 32 வருஷம் இருக்கு, கல்யாணம் முடிச்சில்ல. வந்து அழுதாரு. சொன்னாரு, அதுல 19 வருஷத்துல நான் ஒரு ஆளை கொலை செஞ்சிருக்கிறேன், எனக்கு எப்படி தௌபா? எனக்கு எப்படி தௌபா? 19 வருஷத்தில் ஒரு ஆளை கொலை செஞ்சேன், ஆனா யாருக்குமே தெரியாது நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட தான் பேசுறேன், எனக்கு என்ன தௌபா? எனக்கு என்ன தௌபா? அல்லாஹ் அல்லாஹ் அவன் தௌபா இப்படிப்பட்ட மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குறான். இப்படிப்பட்ட மக்களுக்கும் அல்லாஹ் தௌபா நசீபாக்குறான். வாழ்க்கை பூராக பன்சலையில பண ஓதிக் கொண்டிருந்த, பண சொல்லிக் கொண்டிருந்த ஹாமதுருமாரையும் அல்லாஹ் விட்டு வைக்கல. அல்லாஹ் அவங்களுக்கும் இரக்கம் காட்டுறான். அல்லாஹ் அவங்களுக்கும் இரக்கம் காட்டுறான். சேர்ச்சில் உள்ள ஃபாதர்ஸ் அல்லாஹ் அவங்களுக்கும் இரக்கம் காட்டுறான். இரக்கம் மட்டும் காட்டல, அல்லாஹ் எங்களுக்கு படிப்பினையாக ஆக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு படிப்பினையாக ஆக்கி வச்சிருக்கிறான். பெய்த்து ஹாமதுருமார கூட்டிக் கொண்டு வராங்க, அதே உடுப்போடே பள்ளியில் உட்கார வச்சு பயம் பண்றாங்க. பள்ளியில் உட்கார வச்சு பயம் பண்றாங்க. அல்லாஹ் இறக்க முடியவன், அல்லாஹ் இறக்க முடியவன், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். யாரும் நிராசையற்று போக வேண்டாம். ஏண்ட பாவத்தை மன்னிப்பானா? மன்னிக்க மாட்டான், மன்னிப்பான். எனக்கு தௌபா இருக்குது, நான் நல்லவனாக ஆகணும், எனக்கும் அல்லாஹ் என்ன பொருந்திக் கொள்ளணும், ஏன் இவனை போல எனக்கு வாழையலா? அந்த மனிதர் புறப்பட்டு போனார். ஜஸ்ட் ஸ்டார்ட், போறதுக்கு ஆயத்தமாகி போய்கொண்டிருக்கிறாரே, நாடி போய்கொண்டிருக்கிறாரே, அவனுக்கு மௌத்து வந்துட்டது. தௌபா செய்ய கிடைச்சல, தௌபாவுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சல, மௌத்து வந்துட்டது. ஹதீஸ்ல வந்திருக்குது, ஃபனஸல மலாயிகத்துர் ரஹ்மா வல் அஸாப். இந்த ஜனாசாவுடைய ரூஹ கொண்டு போறதுக்கு, இந்த மையத்துடைய ரூஹ கொண்டு போறதுக்கு ரஹ்மத்துடைய மலக்கு வந்திருக்கிறாங்க, அஸாபுடைய மலக்கு வந்திருக்கிறாங்க. ரஹ்மத்துடைய மலக்கு சொல்றாங்க, எங்களுக்குரியவர், தௌபா செய்ய நாடி வந்தவர், தௌபா செய்யணும் என்ற நோக்கத்தில் வந்தவர், எங்களுக்கு உரியவர், எனவே எங்கட கையில் ஒப்படைங்க. அஸாபுடைய மலக்கு சொல்றாங்க, இல்ல இல்ல, இன்னும் தௌபா செய்யல, இன்னும் தௌபா செய்யல, தௌபா செய்ய போய் கொண்டிருக்கிறாரே, எனவே தௌபா செய்யாதவர்களுக்குரியவர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஃபஅர்ஸல சாலிசன், அல்லாஹ் ஒரு மூணாவது மலக்கு அனுப்பினான். அந்த மலக்கு வந்து ஜட்ஜ்மென்ட் கொடுத்தார். என்ன ஜட்ஜ்மென்ட் சொன்னாங்க? நீங்க 2 பேரும் சண்டை பிடிக்கிறீங்க, உங்க 2 பேருடைய பேச்சிலே நியாயம் இருக்குது, ஒரு வேலை செய்யுங்க, வந்த தூரத்தையும் போக வேண்டிய தூரத்தையும் அளந்து பாருங்க, எது கூட இருக்குதோ அதுக்கு அவர் ஒப்படைப்போம். போன தூரம் கூட, போக வேண்டிய தூரம் கொஞ்சமா, நாங்க ஒப்படைப்போம் ரஹ்மத்துடைய மலக்குடைய கையில. வந்த தூரம் குறைவு, போக வேண்டிய தூரம் கூடவா, நாங்க அவர் ஒப்படைப்போம் அல்லாஹ்வுடைய மலக்குடைய கையில. சரி, நல்ல விஷயம், ஜட்ஜ்மென்ட் கொடுத்துட்டாங்க, அளக்கப்பட போகுது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பூமியை பார்த்து கட்டளை பிறப்பித்தான். பூமியை பார்த்து சட்டம் போட்டான், ஏ என்ற பூமியே, யா அர்தி, என்னுடைய பூமியே, எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறாரோ, தவ்விலி, நீ நீண்டுகோ, நீ நீண்டுகோ. எவ்வளவு தூரம் போக இருக்குதோ, யா அர்தி கஸ்ரி, நீ சுருங்கிக்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பூமியை சுருக்குறான் ஒத்தண்ட தௌபாவுக்காக வேண்டி, பூமியை விசாலப்படுத்துறான் ஒத்தண்ட தௌபாவுக்காக வேண்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மிஅராஜுக்கு போனாங்க, இஸ்ரா பைத்துல் முகத்தஸுக்கு போனாங்க, 1500 கிலோமீட்டர் தூரம் போனாங்க. அல்லாஹ் பூமியை சுருக்கிட்டான், அப்படியே பூமியை சுருக்கிட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அல்லாஹ்வுக்கு லேஸ், அல்லாஹ் தன்னுடைய இறக்கப்பட்டா, அல்லாஹ் தனக்கு அன்பு காட்ட நாடிட்டா. சுப்ஹானல்லாஹ். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, நாயகமே, நீங்க அகிலத்தாருக்கு ரஹ்மத்தாக வந்திருக்கிறீங்க, நாங்க உங்களை அன்பாக அனுப்பி இருக்கிறோம். mercy, ரஹ்மத், blessing எல்லாம் எடுத்துக்கொண்டு உலகத்துக்கு வந்திருக்கிறீங்க. அல்லாஹ் அந்த நபியை பார்த்து சொல்றான், நீங்க ரஹ்மத்துடைய மலக்கு, ரஹ்மத்துடைய நபி, அருளுடைய நபி, கருணையுடைய நபி, மாசத்துடைய நபி, அன்புடைய நபி எல்லாம் சொல்றான். அந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நான் உங்களை விடவும் இறக்க முடியவன், நான் உங்களை விட இறக்க முடியவன். ஒரு கட்டத்தில்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅலான் செஞ்சாங்க, அறிவித்தல் கொடுத்தாங்க. ஃபத்ஹு மக்கா, மக்காவுடைய சாவியை கையெடுத்தாங்க. மக்காவுடைய சாவியை கையெடுத்த சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, இன்றைக்கு நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், யார்கிட்டையும் பழிக்கு பழி வாங்க மாட்டேன், எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்துட்டேன். சொன்னாங்க 8 பேரை தவிர. அதுல ஒருத்தர் தான் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த இக்ரிமா அபூ ஜஹலுடைய மகன். அபூ ஜஹல் பத்ர்ல செத்து மடிந்தான், பத்ர்ல ஷஹீத் கொலை செய்யப்பட்டான், அவன் மௌத்தாகிட்டான். மௌத்தானதுக்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பத்தி பேசினாங்க. நான் சொன்னதெல்லாம் உனக்கு நடந்து முடிஞ்சான்னு கேட்டாங்க. உனக்கு நான் சொன்னதெல்லாம் உனக்கு இப்ப விளங்குதான்னு கேட்டாங்க. இப்ப விளங்கி உனக்கு வேலை இல்ல, நீ கட்டம் கலந்து போயிட்டாய் என்று சொல்லி மௌத்துக்கு பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹலை பார்த்து பேசினாங்க. அன்பான அப்படிப்பட்ட அபூ ஜஹலுடைய மகன் தான் இக்ரிமா. எப்படிப்பட்ட இக்ரிமாண்டா, ஒரு கட்டத்தில் சொன்னாரே, உலகத்தில் இருக்கக்கூடிய முகங்கள்ல ஆக வெறுப்பான அருவருப்பான முகம்தான் முஹம்மதுடைய முகம் சொன்னார். எனக்கு உலகத்தில் உள்ள முகங்கள்ல ஆக வெறுப்பான முகம், ஆக அசிங்கமான முகம் முஹம்மதுடைய முகம் என்று சொல்லி காட்டினாரு. அப்படிப்பட்ட இக்ரிமாவை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எல்லாரையும் மன்னிச்சாலும் இந்த இக்ரிமாவை நான் மன்னிக்க மாட்டேன். இந்த இக்ரிமா காபத்துல்லாவுடைய திரையை பிடிச்சு கொண்டிருந்தாலும் அங்க வச்சு கொலை செய்யப்பட வேண்டும். இது யார் சொன்ன வார்த்தை? இது வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்துக்கு அகிலத்தாருக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நபி சொன்ன வார்த்தை. சுப்ஹானல்லாஹ். அந்த இக்ரிமாவுக்கு சொல்லிட்டாரே, லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். நபியே நாயகமே, இந்த காபத்துல்லாவுல யாருடைய ரத்தத்தையும் யாராலையும் ஓட்ட முடியாது, யாரையும் யாருக்கும் கொலை செய்ய முடியாது, யாரையும் யாராலும் துன்புறுத்த முடியாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு மட்டும் ஒரு சில நிமிடங்களுக்கு, ஒரு சில மணித்தியாலங்களுக்கு நான் அனுமதி தாரேன். உங்களுக்கு வேணுமெண்டா உங்களுடைய விரோதிகளை இதுக்குள்ள வச்சும் கொலை செய்து கொள்ளலாம் என்ற அனுமதி அல்லாஹ் கொடுத்தான். அன்பான சகோதரர்களே, இக்ரிமா பார்த்தாரு, இதுக்கு பிறகு மக்கா உள்ளுக்கும் எனக்கு பாதுகாப்பு இல்லைண்டா, மக்கா உள்ளுக்கும் என்ற உயிர் வாங்கப்படும் என்றிருந்தால் எனக்கு சந்தர்ப்பம் இல்லை. மக்காவை விட்டு வெளியே போய்த்தார். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, மனைவி பார்த்தா மாப்பிள்ளையோட பேச்சு வேலை. இப்ப மாப்பிள்ளையோட பேச்சு வேலை. அவ சொன்னா, இதுக்கு பிறகும் என்ன மாப்பிள்ளை அடமண்டாக இருந்தா என்ன செய்ய? அவ நின்றுட்டா, பொண்டாட்டி புறப்பட்டு போறா. இப்ப பொண்டாட்டி புறப்பட்டு போறா, மாப்பிள்ளை பொண்டாட்டி நின்றுட்டா, மாப்பிள்ளை புறப்பட்டு போறார். இக்ரிமா எங்க போறாரு தெரியுமா? அவர் மக்காவுக்கு வெளியே யமனுக்கு போறன்னு சொல்லி போறாரு. அன்பான சகோதரர்களே, ஹதீஸ்ல வந்திருக்குது, பொண்டாட்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டா, முஸ்லீம் ஆகிட்டா, கலிமா சொல்லிட்டா, தௌபா செஞ்சிட்டா, நல்லவளாக மாறிட்டா, நபியினுடைய சுபத்தில் உட்கார்ந்து இருக்கிறா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரிமாவுடைய மனைவியையும் அரவணைச்சாங்க, அவளுக்கும் புத்தி சொன்னாங்க, அவளுக்கும் தௌபாவை சொல்லி கொடுத்தாங்க. அவள் நல்ல ஒரு பெண்ணாக மாறிட்டாள். இக்ரிமா மக்காவை விட்டு வெளியே போய்த்தாரு, கடற்கரைக்கு போய் சேர்ந்தார். அங்க போய் சேர்ந்தா, அங்க இருக்கிறார் யார் தெரியுமா? ஒரு போட் இருக்குது. ஏன் வேர்ல்ட் மேப் எடுத்து பாருங்க, சவுதிக்கும் யமனுக்கும் இடையில் இருக்குது ஒரு கிராஸ் தி சீயை கிராஸ் பண்ணணும், கல்ஃப் ரீஜனை கிராஸ் பண்ணணும். அங்க போயிட்டு நிற்கிறார் ஒரு ஆறு, ஒரு போட்கார், ஒரு டாக்ஸி டிரைவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட சொன்னாரு, என்ன கொண்டு போய் சன் ஆவல விட்டுட்டுவான்னு சொல்லி. எவ்வளவு உனக்கு வேணும்? கூடியே பேசிக் கொண்டாரு. போட்ல ஏறி உட்கார்ந்தாரு. ஹதீஸ்ல வந்திருக்குது, போட்ல ஏறி உட்கார்ந்து போறாரு. அவரு புறப்பட்டாரு. மக்காவுல மனைவி, மதீனாவுல மனைவி நபியோடு உட்கார்ந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இக்ரிமாவோடு எவ்வளவு காலம் வாழ்ந்துட்டேன். ஏண்ட இக்ரிமா, ஏண்ட மாப்பிள்ள முஸ்லிமாக இப்ப வந்தா நீங்க அவரை ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இறக்கப்படுறாங்க. நான் சொன்னது உண்மைத்தான், கொலை செய்யணும் உண்டு. நீ கேட்கிறையா? உண்ட மாப்பிள்ளையா? உனக்கு இறக்கம் காட்டணுமா? நான் இக்ரிமாவை நான் மன்னிக்கிறேன். ஆனா இக்ரிமா முஸ்லிமாக வரணும். இப்ப இக்ரிமா முஃமினாக வரணும். அவரோட மன்னிக்க ஆயத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை கையில இருந்த ஒரு சால்வைய, ஒரு தலப்பாவை தூக்கி கொடுத்தாங்க. இதை வச்சுக்கோ இன்சூரன்ஸ் ஆக, இதை வச்சுக்கோ காப்புறுதி, இன்சூரன்ஸ் ஆக வச்சுக்கோ. இங்க பொண்டாட்டி நபியோட பேசி நபியோட கையில் உள்ள சால்வியை வாங்கிட்டா. சந்தோஷம் பொறுக்க முடியாம அவன் நேரே போறா சன்னாவை நோக்கி.
கடற்கரைக்கு போறா இக்ரிமாவை மீட் பண்றதுக்கு, இக்ரிமாவை சந்திக்கிறதுக்கு. அங்க இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்ன ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகல்ல, இக்ரிமா கடல்ல பயணம் வச்சிட்டாரு. கொஞ்சம் தூரம் புகல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கடல்ல போகக்கூடிய கப்பலையும் நான் தான் கண்ட்ரோல் பண்றேன். وآية لهم أنا حملنا ذريتهم في الفلك المشحون. நீங்க பார்க்கலையா கடல்ல போற கப்பலை பார்க்கலையா? இரும்பு கொடை தண்ணிக்கு மேல போகுது, மக்களை சுமந்து கொண்டு போகுது. அல்லாஹ் கேட்கிறான், உங்களை தாங்கி பிடிப்பது யாரு? இரும்ப போட்டா தண்ணியில தாழுது, இரும்பு தண்ணியில மிளக்குவாங்க, கப்பலாக மிளக்குது. அல்லாஹ் சொல்றான், ஆயத்துல்லஹும் உங்களுக்கு அத்தாச்சி, என்ற குதரத் என்ற அன்பு கடல்ல இருக்குது. நான் நாடுவேன் என்றா உங்களை தாட்டிடுவேன், அப்படியே கடல்ல தாட்டிடுவேன். சுனாமி வந்தது போல ஒரு அலை வந்தா போதும், முழு உலகமும் தாண்டிடும், முழு உலகமும் தாண்டிடும். இந்த இக்ரிமா கடல் ஏறி போறார். இப்ப கொஞ்சம் தூரம் புகல்ல ஒரு பெரிய ஒரு காத்து வீசுது, அந்த போர்டு சுத்த ஆரம்பிச்சுது, காத்து அடிக்க செஞ்சது அல்லாஹ். இக்ரிமா மேலே கீழே முடிக்கிறாரு. அந்த போட்டை ஓட்டிக்கொண்டு போனவர் சொன்னாரு, களிமா சொல்லுடான்னு சொல்லி. களிமா சொல்லுடா, ஓண்ட முசீபத்து தான் இதுக்கு பிடிச்சிக்குது. இவன் சொன்னான், வமா ஃபரர்து இல்லா மின் ஹாதா. அட இந்த களிமாவை சொல்ல 7 ஆண்டு தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன், இங்க வச்சு நீ தாரே எனக்கு தாவத். சொன்னாரே, இன் ஹுவ இல்லா கைர், இதுல நலவத் தவிர வேறொன்றும் இல்ல. களிமா சொல்லிட்டாரு. திரும்பி வாராரு கடற்கரைக்கு, திரும்பி வாராரு கார்னிஷ் பக்கமாக. தண்ட மனைவி வந்திருக்கிறார், நபியிட கையில் சால்வி எடுத்துக்கொண்டு. அன்பான சகோதரர்களே, காபத்துல்லாவுக்குள்ளுக்கு வச்சு கொலை செய்யப்பட வேண்டும் என்றவனுக்கும் அல்லாஹ் ஹிதாயத் நசீபாக்கிட்டான். போறாங்க இப்ப மக்காவுக்கு மதீனாவுக்கு போறாங்க நபியை பார்க்கிறதுக்கு. போற வழியில ஹதீஸ்ல வந்திருக்குது, போற வழியில நடந்து போகணும், வாகனத்துல பிரயாணம் செய்யணும். போற வழியில அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்கோ. உங்களை பத்தி சொல்ல போறேன், பெண்களை பத்தி பேசுறேன். போற வழியில ஹதீஸ்ல வந்திருக்குது, கணவன் மனைவியாக வாழ்ந்த இக்ரிமாவும் இக்ரிமாவுடைய மனைவியும் இராத்தளிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு மனைவியிடம் இருந்து ஒரு கணவன் எதை எதிர்பார்ப்பாரோ அந்த ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு அவன் விரும்பினாரு. அந்த இக்ரிமாவுடைய மனைவி சொல்லிட்டா, இல்ல எனக்கும் உனக்கும் இடையில இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய திரை விழுந்து விட்டது, நாங்க நபியிட்ட போனதுக்கு பிறகு எங்கட விஷயங்களை பார்ப்போம் சொல்லி. இதுக்கு பேர் தௌபா, இதுக்கு பேர் தௌபா. கணவன் மனைவியாக வாழ்ந்தோம், இல்ல நடக்கி நான் முஸ்லிம் ஆகிட்டேன், எனக்கும் உனக்கும் இடையில திரை விழுந்து விட்டது. இந்த திரையை இன்ஷா அல்லாஹ் நீக்கக்கூடியவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். நாங்க நபி நீக்கினா பார்ப்போம், ஆனா நீ முஸ்லிமாக ஆகணும், நீ முஸ்லிமாக ஆகணும். இது லேசில்ல. அன்பான வாலிபர்களே, எனக்கு ஒரு பெண்ணோட தொடர்பு உடச்சென்னா உடையலாது என்ன இவ்வளவு காலம் பழகிட்டோம். நாங்க இவ்வளவு காலம் பழகினத்தை பார்க்கிறோம், இஸ்லாத்தை பார்க்கிறோம் இல்ல. அந்த இக்ரிமாவுடைய மனைவி 10 வருஷம் மனைவியாக கணவன் மனைவியாக இருந்தாங்க. ஆனா இஸ்லாம் என்று வந்துச்சு, அன்றைக்கு சொன்னாங்க, இல்ல நாங்க 10 வருஷம் வாழ்ந்தது கேன்சல், இன்றைக்கு நான் தௌபா செஞ்சிட்டேன், நான் முஸ்லிம் ஆகிட்டேன். எனக்கும் இடையில ஃபஹால பைனி வ பைனக்கல் ஹிஜாப், எனக்கும் உனக்கும் இடையில திரை விழுந்து விட்டது. இந்த திரையை நீக்கினா பாப்போம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு மதீனாவுக்கு வா, மதீனாவுக்கு வா. வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ, தௌபாண்டா இதுதான், தௌபாண்டா இதுதான். மனைவியை குர்பான் செய்வேன், ஆனா இன்னைக்கு நாங்க எல்லாத்துக்கும் எதையும் குர்பான் செய்ய தயார் இல்லை, இஸ்லாத்தை குர்பான் செய்ய நாங்க தயார். கிட்டத்தில் ரீசன்ட்லி அல்லாஹ் அந்த மக்களை கபூல் செய்வானா. அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இப்படி ஹயாத்தாக்குறாங்க. ஒரு கணவன் மனைவி 2 பேரும் கல்யாணம் முடிச்சு வாழ்றாங்க. 5-6 புள்ள இருக்கு. எத்தனை புள்ள எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த ஜட்ஜ்மெண்ட் நான் பார்த்தவன், டிவியிலையும் பார்த்தேன், மிஸ்ர்ல வச்சு டாக்குமெண்டாகவும் பார்த்தேன். கல்யாணம் முடிச்சு வாழ்றாங்க கணவன் மனைவி 2 பேரும். புள்ளகளும் இருக்குது.
மிச்ச நாளைக்கு பிறகுதான் 5-6 புள்ள பத்தத்துக்கு பிறகுதான் ஒரு விஷயம் இஷ்யூ ஒன்று வெளியே வருகிறது. என்ன இஷ்யூண்டா, இந்த 2 பேரும் ஒரே உம்மாட்ட பால் குடிச்சிருக்கிறாங்க. ஒரே உம்மாட்ட பால் குடிச்சிருக்கிறாங்க. இஸ்லாமிய தீர்ப்பென்னா, உங்க 2 பேருக்கு மத்தியில கல்யாணம் செல்லுபடியாக மாட்டாது. கோர்ட்ல தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கணவனும் மனைவியும் சொன்னாங்க, 5 புள்ளையை விடவும் என் இஸ்லாம் எனக்கு பொறுமதியானது. என் 5 புள்ளையை விடவும் என் இஸ்லாம் எனக்கு பொறுமதியானது. பிள்ளைகளை விட்டு கொடுத்தாலும் இஸ்லாத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். அன்பான வாலிபர்களே, இந்த விஷயத்தின் இந்த பாயிண்ட் எனக்கு வாழ்க்கையில் நாங்க எதையும் விட்டு கொடுப்போம், இஸ்லாத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். எதையும் விட்டு கொடுப்போம், இஸ்லாத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு எங்கட வாலிபர்கள் உம்மவே முடுவாங்க, வாப்பவே முடுவாங்க, குர்ஆனே முடுவாங்க, எல்லாம் முடுவாங்க. எனக்கு இதுதான் வேணும். வாழ்க்கையில தௌபா செய்யுங்க. வாழ்க்கையில தௌபா செய்யுங்க. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணுமா, வாழ்க்கையில அச்சீவ் ஒரு விஷயத்தை அடையணுமா, இதுக்கு நியத் வைங்க. இக்ரிமாவுடைய மனைவி சொன்னா, நாங்க 2 பேரும் ஒன்றுக்கு வாழ்ந்திருக்கேனும், ஆனா எனக்கு உனக்கு இடையில திரை விழுந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ், முடியாது. அன்றைக்கு ராவ் ஒண்ணு நடக்கல. 2 பேரும் போய்த்தாங்க. அங்க போக முந்தையே நபிக்கு செய்தி கேள்விப்பட்டது, இக்ரிமா வருவதாக. இக்ரிமா வாராரு. நபி யாரு வாப்பா? எங்க நபி யாரு? எந்த நபியினுடைய பேரை கேட்டா ஸலவாத்து சொல்றோமோ, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதுனா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இங்க வாங்கோ, இக்ரிமா வாராரு. இன்ன இக்ரிமத்த யஅதி முஃமினன் முஹாஜிரன் வலா தஸுப்பு அபாஹு ஃபஇன்ன ஸப்பல் மய்யித் யூதில் ஹய்ய. அன்பான சஹாபாக்களே, அன்பான நண்பர்களே, அன்பான தோழர்களே, இக்ரிமா வந்து கொண்டிருக்கிறாரே, முஃமினாக வாராரே, முஹாஜிராக வாராரே. எனவே யாரும் அவர் வந்ததுக்கு பிறகு அபூஜஹலை பத்தி யாரும் பேச வேண்டாம், அவனோட வாப்பாவை பத்தி யாருமே பேச வேண்டாம். அவனோட வாப்பட குறைய பேசுறதுனால அவருடைய உள்ளம் மனசு ஹேட் ஆகும், மனசு புண்படும். எனவே வாப்பட கெடுதிகளை பேச வேண்டாம் என்று சொல்லி மக்களுக்கு புத்தி சொன்னாங்க. தண்ட விரோதியினுடைய குறையையும் பேச வேண்டாம், அதை மக்களுடைய உள்ளத்தை புண்படுத்தும் என்றார். வாழ்க்கையில் அல்லாஹ் இறக்க முடியவன். நபி டிக்ளேர் பண்றாங்க, கொலை செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்றான், இல்ல இல்ல, நாங்க ஹிதாயத்து கொடுப்போம், நாங்க ஹிதாயத்து கொடுப்போம். எனவே அன்பானவர்களே, அன்பான வாலிபர்களே, குத்தம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம், பாவம் செய்துவிட்டு வந்திருக்கிறோம், தொழாம வந்திருக்கிறோம், மது அருந்திட்டு வந்திருக்கிறோம், எல்லா பாவத்தையும் செய்துவிட்டு தான் வந்திருக்கிறோம். ஆனாலும் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இதுக்கு அப்பால் பட்டதல்ல. இதுக்கு மேல பாவம் செய்தவனையும் அல்லாஹ் மன்னிப்பான். இன்றைக்கு பைத்து ஈராக்ல பைத்து குத்தம் செஞ்சவர்கள், குத்தம் செஞ்ச தலைவர்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கொண்டவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் எழும்பி, யா அல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன், நான் தௌபா செய்றேன், என்ற பாவத்தை மன்னிச்சுக் கொள்வாயாக என்று சொல்லி அவன் கண்ணால் ஒரு சொட்டு கண்ணீர் கொட்டினாலும் அவனே அல்லாஹ் மன்னிக்கத்தான் போறான். இன்ஷா அல்லாஹ் அவனே அல்லாஹ் மன்னிக்கத்தான் போறான். அல்லாஹ்வுடைய அன்பிலிருந்து யாருமே விதிவிலக்கில்லை. அல்லாஹ்வுடைய அன்பிலிருந்து யாருமே விதிவிலக்கில்லை. நாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்போம், யா அல்லாஹ், அத்தனை பேருடைய பாவத்தையும் மன்னித்து அத்தனை பேருக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கிடுவாயாக. இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இதுக்குத்தான் நாங்க எல்லாரும் கெதரிங்காக இருக்கிறோம். இந்த தௌபாவில் நாங்க உறுதியாகணும், நாங்க ஸ்ட்ராங் ஆகணும், நாங்க உறுதியாக நிலைப்பாட்டுக்கு வரணும். யா அல்லாஹ், என்ன நல்ல விஷயத்துக்கு பாவிப்பாயாக, என்ன எப்பயும் நல்ல விஷயத்துக்கு பாவிப்பாயாக. நான் எப்பயுமே சொல்றதான், பள்ளி கட்டுறதும் மனுஷன் தான் வாப்பா, சினிமா தியேட்டர் கட்டுறதும் மனுஷன் தான், பள்ளியை கட்டினது மனுஷன் தான், நைட் கிளப்ஸ் கட்டினது மனுஷன் தான். ஆனா நல்ல விஷயத்துக்கு பாவிக்கப்பட்டா மௌத்துக்கு பிறகு மக்கள் கண்ணியம் பேசுவாங்க. நாங்க எல்லாருக்கும் தெரியும், கல்லு போர் நினைக்கிறது, செங்கல்லு போர், செங்கல்லு போர் நினைக்கிறது, பெரிய போர். 15,000 20,000 கல் என்ன செய்வாங்க, சுடுவாங்க. அதுல கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். கல்லெல்லாம் சுட்டாச்சு, கல்லெல்லாம் சுட்டு எல்லாம் இதானது பிறகு ஒரு லொரி வரும் பள்ளிக்கு கல்லு கொண்டு வரதுக்கு, இன்னமொரு லொரி வரும் டாய்லெட் கட்ட கல்லு கொண்டு வரதுக்கு, இன்னமொரு லொரி வரும் எங்க சினிமா தியேட்டருக்கு கல்லு கொண்டு வரதுக்கு, இன்னமொரு லொரி வரும் நைட் கிளப் கட்டுறதுக்கு. கல்லுகள் பங்கு வைக்கப்படுறது போல அல்லாஹ் மக்களை பங்கு வைக்கிறான். கொஞ்சம் பேர் நல்லதுக்கு பாவிக்கிறான். பள்ளிய கட்ட பாவிச்ச கல் இருக்குதே, இந்த கல்லு 100 வருஷத்துக்கு பிறகு அந்த பள்ளி உடைக்கப்பட்டாலும் அந்த கல்லால் இஸ்திஞ்சா செய்வது ஹராம், அந்த கல்லால் இஸ்திஞ்சா செய்வது ஹராம்.
அந்த கல்லை கண்ணியமா பாவிக்கணும். அந்த கல்லு பள்ளியாக இருந்துச்சு. இதே போலத்தான் நல்லதுக்கு பாவிக்கப்பட்டவர்கள், நல்லது செய்வதற்கு பாவிக்கப்பட்ட அன்பான சகோதரர்களே, ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க, அன்பாக இரக்கமா இந்த விஷயத்தை விளங்குங்கோ. நாங்க வாழோணும் எனக்காக வேண்டிய அல்ல, நாங்க வாழோணும் சமூகத்துக்காக வேண்டி. நாங்க எப்ப வாழணும் சமூகத்துக்காக வேண்டி. எங்களை நாட்டை நாங்க எடுப்போம். நாங்க எல்லாரும் சிலோனை சேர்ந்தவங்க, இலங்கையை சேர்ந்தவங்க. இன்னைக்கு பாருங்க பார்ப்போம், நான் எப்பயுமே சொல்றதுதான், எங்கட முன்னோர்கள், அரசியல் தலைவர்கள் அல்லது எங்கட நாட்டில் இருந்த பெரிய புத்திஜீவிகள், இவங்களோட பேரை கேட்கக்குள்ள எல்லாம் இவங்களுக்கு துஆ செய்யுங்க, இவங்களுக்கு துஆ செய்யுங்க. உலமாக்களுடைய பேரை கேட்டா துஆ செய்யறது போல, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றது போல, பிரிட்டிஷ் காலத்துல, பிரிட்டிஷ் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய நேரத்துல முஸ்லீம்கள் இப்படியெல்லாம் வாழணும் என்று சொல்லி பாடுபட்ட மக்கள் இருக்கிறாங்க. உதாரணமா வச்சுக்கோங்க, நான் ஒரு கதை சொல்றேன் கேட்டுக்கோங்க. குர்பான் அறுக்கிறது இப்படித்தான் மாட இருக்கணும், இப்படித்தான் குர்பான் கொடுக்கணும், இதுக்குரிய சட்டம் இதுதான் என்றது. இது இன்றைக்கு போடப்பட்ட சட்டம் அல்ல. இது பிரிட்டிஷ் எங்க நாட்டு ஆளக்குள்ள 1843 வாழ்ந்த முஸ்லீம்கள் நாங்க ஹஜ்ஜி பெருநாள் குர்பான் கொடுக்கக்குள்ள எங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இப்படி எல்லாம் இருக்குது. இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன், என்ன கான்ஸ்டிடியூஷன் என்னன்றது நாட்டு கான்ஸ்டிடியூஷன்ல முஸ்லீம்களுடைய குர்பானை பத்தி எழுதப்பட்டிருக்குது. இது சும்மா எழுதல்ல. எங்களுக்கு முந்தி வாழ்ந்த முஸ்லீம்கள் எங்களை பத்தி யோசிச்சாங்க. எங்களுக்கு முந்தி வாழ்ந்த முஸ்லீம் இன்ஹெரிட்டன்ஸ் லோ, அனந்தர சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும். முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகள்ல ஒரே ஒரு நாடு ஸ்ரீலங்கா மட்டும்தான் முஸ்லீம்களுக்கு மட்டும் தனிப்பட்ட லோ இருக்குது. அனந்தர சொத்தை இஸ்லாம் சொல்லக்கூடிய முறப்பிரகாரம் உங்களுக்கு பிரிச்சுக் கொள்ள இயலும் என்ற நாடு. இது சும்மா உருவாகல்ல. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எங்களுக்கு வச்சுட்டு போன சொத்து இதெல்லாம். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எங்களுக்கு வச்சுட்டு போன சொத்து இதெல்லாம். ஸ்கூல்ஸ் முஸ்லீம் ஸ்கூல் வேற. உலகத்தில் எந்த ஒரு நாடும் இல்ல, அரபு நாடும் இல்ல, அரபு உலகமும் இல்ல, முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஈரானும் இல்ல, துருக்கியும் இல்ல, உலகத்தில் எந்த ஒரு நாடும் இல்ல. ரமஜானுக்காக வேண்டி ஸ்கூல் லீவ் கொடுக்கிற நாடு. எதுக்கு ஸ்கூல் லீவ்? ரமஜானுக்கு ஸ்கூல் லீவ் எங்கேயும் இல்ல, ஸ்ரீலங்காவை தவிர. ஸ்ரீலங்காவை, சவுதியிலே ஸ்கூல் ரமஜான்ல ஃபங்க்ஷன், அரபு நாட்டிலே ஸ்கூல் ரமஜான்ல ஃபங்க்ஷன், எல்லா உலகத்திலும் இஸ்லாமிய நாடுகள்ல ரமலான்ல ஃபங்க்ஷன். இலங்கையில மட்டும்தான் இஸ்லாமிய நாடுகள் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய 8% 10% வாழ்றோம். எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கு. இது சும்மா வரல. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த தலைவர்கள், சட்ட நிபுணர்கள் உருவாக்கி வச்சுட்டு போன சலுகைகள் இதெல்லாம். இதே போலதான் சொல்றேன். மையவாடியை பாருங்க பாப்பா, எத்தனை மையவாடி இருக்குது, எத்தனை மையவாடி சும்மா உருவாகிச்சா இதெல்லாம். லைப்ரரிஸ் சும்மா உருவாகிச்சா. கொழும்பு உள்ள மியூசியம், கொழும்பு மியூசியம் முஸ்லீம்களால் கட்டப்பட்டது, ஒரு முஸ்லீம் கட்டினது. கொழும்பு மியூசியம் 1808 ஒரு முஸ்லீம் கட்டி ஒரு கவர்னர் போய் சொன்னாரு, இது நான் என்ற கம்யூனிட்டி சார்பாக நான் இதை டொனேட் பண்றேன் அரசாங்கத்துக்கு சொல்லி. அவன் ஆச்சரியப்பட்டான். அவன் ஆச்சரியப்பட்டு சொன்னான், உன் பேரை இந்த மியூசியத்துக்கு வைக்கவான்னு சொல்லி சொன்னான். நோ, வைக்காது, இதுக்கு என் பேர் வைக்காது. மியூசியம் கட்டப்பட்டுச்சு. இவன் கேட்டா, நான் உன்னை ஹானஸ் பண்ணணும், உன்னை கண்ணியப்படுத்தணும், என்ன செய்யணும்? சரி, ஒன்றும் செய்யவானம், ஐ டோன்ட் லைக், எனக்கு ஒன்றுமே தேவையில்லை. அவன் வற்புறுத்தினான். அந்த கட்டத்தில் சொன்னாரு, எனக்கு ஒரு ஃபேவரட் செய்வதாக இருந்தா இதை மட்டும் செய், வெள்ளிக்கிழமை நாள் இதை க்ளோஸ் பண்ணு, வெள்ளிக்கிழமை இதை மூடு. சரி, மூடினாங்க. இன்று வரைக்கும், சமீபத்தில் இந்த ஏப்ரல் வரைக்கும் மூடப்பட்டுத்தான் இருந்துச்சு. ஏப்ரல் வரைக்கும் வெள்ளிக்கிழமை க்ளோஸ். ஏன் காரணம்? ஒரு முஸ்லிம் டொனேட் பண்ண ப்ராப்பர்ட்டி இது, அவருடைய விருப்பம் இது. மையவாடியை பாரு, எத்தனை மையவாடி, எத்தனை ஸ்கூல்ஸ், எத்தனை லைப்ரரி, இதெல்லாம் முஸ்லீம்கள், இதெல்லாம் முஸ்லீம்களுடைய சொத்துக்கள். இது சும்மா உருவாகல. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் டொனேட் பண்ணினாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எங்களை பத்தி யோசிச்சாங்க, எங்களை ஜெனரேஷன் பத்தி யோசிச்சாங்க. எங்களுக்கு ஒரு பள்ளி அல்ல, எங்களுக்கு 10 பள்ளி தேவை. சொல்லுங்க பாப்பா, பெட்டா உள்ளுக்கு கொழும்பு பேட்டா வியாபாரத்துடைய ஹப், பிசினஸ் ஹப், அங்கத்தான் நாங்க சம்பாதிக்கிறோம். எத்தனை கோயில் இருக்குது, எத்தனை கோயில் இருக்குது, எத்தனை சேர்ச்சி இருக்குது, எத்தனை பன்சனை இருக்குது, எத்தனை பள்ளி இருக்குது, எத்தனை பள்ளி. அந்த பெட்டாவுக்கு மட்டும் 3 பள்ளிக்கு, பெரிய பள்ளி 3, சம்மாங்கொட்ட பள்ளி 52,000 ஸ்கொயர் ஃபீட்,
52,000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள பள்ளி கட்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த ரமதான்ல பள்ளியை கட்டணும். ஒரு இஃப்தார் வச்சாங்க. டேட் வந்து கிட்டத்தட்ட நான் இங்க வந்து 27, அதுக்கு முந்தியுள்ள சனிக்கிழமை. இஃப்தார் டைம்ல பள்ளி கட்டி பள்ளிக்கு டொனேஷன் கேட்கிறாங்க. சுபஹானல்லாஹ், அந்த மனிதன் வாழ்க்கை அல்லாஹ் நீடிச்சு வைப்பானாக, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத்து செய்வானாக. ஒரு அப்பா பின்னுக்கு புட்டு உட்கார்ந்து இருந்தாரு, கம்ப ஊண்டி எழும்பினாரு. எழுப்பி சொன்னாரு, 1 கோடி ரூபாய் என் பேர் அவரை வைங்க சொல்லி. 1 கோடி. நான் திருச்சி போனேன், திருச்சிக்கு போனேன் இந்தியாவில். திருச்சியில போன ஒரு பள்ளி ரூல காட்டினாரு. சுபஹ் தொழுகைக்கு பிறகு, ஹதரத் இது வந்துட்டு நலீம் ஹாஜர் கட்டின பள்ளி, இந்த பள்ளியை நான் கட்டிட்டு அவர்கிட்ட போய் சொன்ன பள்ளியோட கட்டணும், உதவி செய்யுங்கன்னு சொல்லி உடனே காசி தந்தாரு. எனக்கிட்ட காசி தரல. அவருடைய இன்ஜினியர் வந்தாரு, பள்ளியை பார்த்தாரு, கண்ட்ராக்ட் கொடுத்தாங்க, பள்ளியை கட்டினாங்க. பள்ளியை துறக்கணும். நான் போய்த்து சொன்னேன் ஹாஜியார்ட்ட, ஹாஜியார் வாங்க பள்ளியை துறக்கிறதுக்கு சொல்லி. அவர் சொன்னார், பள்ளி துறக்கவா, அது அல்லாட ஊடு, அல்லாஹ் திறந்து கொள்வா, நீங்க துறவுங்கட்டாரு. எங்கட முன்னோர்கள் இதெல்லாம் எங்களுக்கு உதாரணம். நாங்க சம்பாதிச்சோம், நாங்க வச்சோம், எங்கட புள்ள உருவாகிச்சது. மாஷா அல்லாஹ், ஒன்றும் நடக்க போறல, ஒன்றும் நடக்க போறல, சமூகத்துக்கு ஒன்றும் கிடைச்ச போறல. நாங்க சேவிப்போம், தேடுவோம், சமூகத்தை உருவாக்குவோம். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர் இன்ஷா அல்லாஹ் எங்கட பரம்பரை இங்கதான் இருக்க போறாங்க, வெளியே யாரும் போக போறல. எங்களுக்கு இப்ப என்ன வேணும்? டொரண்டோவில் எங்களுக்கு 2 விஷயம் தான் தேவை. ஹலால் மீட் சீக்குது மாஷா அல்லாஹ், முஸ்லீம் ஸ்கூல் சீக்குது மாஷா அல்லாஹ், பிரைவேட் எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எங்களுக்கு 2 விஷயம் தான் இப்பைக்கு தேவை. ஒன்னொரு மையவாடி வேணும், முஸ்லீம்களுக்கு ஒரு மையவாடி வேணும். அல்லாஹ் அதே நிச்சயமாக தருவான் இன்ஷா அல்லாஹ், அதே நிச்சயமாக அல்லாஹ் தந்தே தருவான் இன்ஷா அல்லாஹ். 2வது என்ன வேணும்? எங்களுக்கு ஃபுல் இஸ்லாமிக் பேங்க் கொண்டு வேணும். இது 2 தவிர எந்த குறையும் எங்களுக்கு இல்ல. அல்ஹம்துலில்லாஹ், நாங்க இங்க எஸ்டாப்லிஷ் ஆகிட்டோம், எங்க சொசைட்டி பெருத்துக் கொண்டு போகுது. இப்ப எங்களுக்கு என்ன வேணும்டா? எங்களுக்கு ஒரு பள்ளி அல்ல, இங்க மட்டுமல்ல, எங்களுக்கு பள்ளி எல்லா இடத்திலும் தேவை. எல்லா பள்ளியிலும் தொழிலும் இன்ஷா அல்லாஹ். நாங்க அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, மிகவும் பணிவாக வேண்டிக் கொள்றேன், அன்பாக வேண்டிக் கொள்றேன். எங்கட சம்பாதிக்கக்கூடிய பணத்துல பெரிய ஒரு பகுதியை சமூகத்துக்கு விட்டுட்டு போவோம். சமூகத்துக்கு லைப்ரரி உருவாக்கும், பள்ளி மட்டுமல்ல, லைப்ரரி உருவாக்கும். எங்கள்கிட்ட இருக்கோம் என்ன? ஜனாசா வெல்ஃபேர் சொசைட்டி, மையத்தொண்டு மௌத்தால நாங்க உதவி செய்வோம். ரிலீஃப் ஒர்க் நாங்க என்ன செய்யணும் தெரியுமா? வெறுமனே பள்ளியை கட்டினோம், 5 நேரம் தொழுவோம்ன்றதல்ல. எங்கட பள்ளி ஃபங்க்ஷன் ஆகணும். எங்கட பள்ளியில என்ன ஆகணும்? இது உள்ளுக்கு இருந்து அரபு கிளாஸ் பள்ளி நடக்கணும். இந்த இடத்துல பெண்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா சண்டை? எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை வாப்புது. சொசைட்டில பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். கல்யாணம் முடிச்சு கொடுத்தா என்ன தெரியுமா சண்டை பிரச்சனை? மனைவிக்கு சமைக்க தெரியாது, மனைவிக்கு ஆக்க தெரியாது. வசூல் போனாங்க இக்பால் ஃபுட்டுக்கு. இக்பால் ஃபுட்டுக்கு போனோடனே சொன்ன முதலாவது வார்த்தை இக்பால் ஹாஜியார் சொன்னாராம், இக்பால் மலிக் சொன்னாராம், என்னன்னு சொன்னா சமூகத்தில் உள்ள பெரிய ஒரு பிரச்சனை, பெண்களுக்கு ஆக்க தெரியாது, பெண்களுக்கு சமைக்க தெரியாது, பெண்களுக்கு கணவனை மதிக்க தெரியாது, பெண்களுக்கு கணவனோட பேச தெரியாது, பெண்களுக்கு கணவன் எப்படி கண்ணியப்படுத்த தெரியாது. எனவே வாலிப பெண்களுக்கு இதை படிச்சு கொடுக்கணும்னு சொல்லி எங்கட பள்ளி அப்படிப்பட்ட ஒரு சென்டராக மாறணும். எங்கட பள்ளி அப்படிப்பட்ட இடமாக மாறணும். ஒரு லைப்ரரி பள்ளியில் ஈக்கோணும். அன்பான சகோதரர்களே, பள்ளி என்று சொல்லக்கூடியது நபீட காலத்தில் வெறுமனே தொழுகை நடக்கக்கூடிய இடமாக மட்டும் இருக்கல்ல, அங்க இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் தேவையான அத்தனை அம்சங்களுக்கும் அங்க கவுன்சிலிங் நடக்குது. கவுன்சிலிங் அங்க தலாக் நடக்குது பள்ளி உள்ளுக்கு, டிவோர்ஸ் நடக்குது பள்ளி உள்ளுக்கு, கல்யாணம் நடக்குது பள்ளி உள்ளுக்கு, குடும்ப பிரச்சனைய பள்ளி உள்ளுக்கு பேசுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு பள்ளி எங்களுக்கு தேவை. இதுக்கு நான் என்ன செய்யணும்? இதுக்கு நான் என்ன செய்யணும்? அன்பான சகோதரர்களை ஒன்று சொல்றேன், என்ற விருப்பம் என்னன்னு சொன்னா, இந்த பள்ளியை நாங்க யார்கிட்டையும் கை நீட்டாம எங்கட காசை கொண்டு நாங்க வாங்கணும், எங்கட காசால வாங்கணும். இது பெரிய விஷயம் அல்ல, இது பெரிய விஷயம் அல்ல. ஒரு ஆளுக்கு தனிய 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு ஊட்ட வாங்கணும் என்றிருந்தால், ஏன் அன்பான சகோதரர்கள், நாங்க எல்லாரும் சேர்ந்து 2000 முஸ்லீம்கள் இருக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 650-700 குடும்பம் இருக்கிறாங்க டொரண்டோல. ஏன் எங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து இந்த பள்ளியை வாங்கலதா? இந்த பள்ளி வாங்கலதா? இலங்கையில கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம். 180 மதரசா இருக்குது. நான் கணக்கு சொல்லட்டும், 180 மதரசா இருக்குது. எவரேஜ் ஒரு மதரசாவுக்கு மாசத்துக்கு 5 லட்சம் ரூபாய் தேவை வைங்க.
அதுக்கு மேல 5 லட்சம் ரூபாய் தேவை வைங்க. 5 லட்சம் இன்டு 500,000 இன்டு 180 மதரசா. 180 இன்டு அத பெருக்குங்க 12 எத்தனை பில்லியன் வருகிறது? இந்த பில்லியன் காசி அரசாங்கத்தாலேயோ சவுதியாலேயோ யாரும் தாரதல்ல. இது லேபர்ஸ், நாட்டாம மரக்கறி கடை வியாபாரி, ரைஸ் மில் காராக்கள், அன்றைக்கு சம்பாதிக்கிறார்கள். சில பெண்கள் இருக்கிறாங்க கோழி வளர்த்து முட்டை அனுப்புறாங்க, கோழி வளர்த்து வீட்டுல முட்டை அனுப்புறாங்க மதரசாக்களுக்கு. சில பெண்கள் இருக்கிறாங்க எனக்கு கொண்டும் செய்யலாம் காதுப்ப கலட்டி கொடுத்த பெண்களும் இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிங்க சொல்லக்கூடிய கல்குலேஷன். 150 மதரசா எவரேஜ் 500,000 ரூபீஸ் பிளஸ் பண்ணி பாருங்க. அதை பெருக்குங்க 12 எத்தனை பில்லியன் வருகிறது? இது சும்மா வாரதல்ல, இது மக்கள் கஷ்டப்பட்டு சமூகத்தை உருவாக்குறாங்க. இன்றைக்கு அவளுக்கு முன்னால் நாங்க பேசுறோம், எப்படி பேச வந்தோம்? மதரசாக்கள், சமூகம். இதே போலத்தான் சமூகத்துக்கு ஏராளமான பங்களிப்புகள் செய்யணும். சமூகத்துக்கு ஏராளமான தேவைகளுக்கு செய்யறதுக்கு எங்க ஊர்ல எங்க சமூகத்தில் உள்ள அத்தனை குறைபாடுகளும் எங்களுக்குள் நீங்கணும். நியத்து வைங்கோ, நீங்க ஏழும் இன்ஷா அல்லாஹ். நீங்க நியத்து வைங்க, நீங்க ஏழும் இன்ஷா அல்லாஹ். என்ற பொருள் என்ற பணம் இதுக்கு செலவழிக்கப்பட வேண்டும். அதுல தான் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, பள்ளி ப்ராஜெக்ட். இப்ப எங்களுக்கு முன்னுக்காக எங்கட முன்னுக்குள்ள ப்ராஜெக்ட் பள்ளி ப்ராஜெக்ட். நியத்து வைங்க, இது எங்கட ப்ராஜெக்ட். இதுல நான் பங்காளி. யாரு நிர்வகித்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுடைய ப்ராஜெக்ட். ஒன்று சொல்றேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. இந்த பள்ளிக்கு நான் டொனேட் பண்ணாலும் சரி, நீங்க பண்ணலட்டும் சரி, பள்ளி பள்ளி தான் இன்ஷா அல்லாஹ். இது பள்ளி தான். இந்த பள்ளி அல்லாஹ் டேக் கேர் பண்ணுவான், இதுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். ஆனா நான் பங்காளியாக மாறணும், நான் பங்காளியாக மாறணும். அல்லாஹ் என்ன இதுக்கு பாவி, என் குடும்பத்தை பாவி, என் மனைவியை பாவி, என் சொத்தை பாவி. இந்த இப்படி கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். சென்ற வருஷம் இந்த இடத்துல என்ன இருந்துச்சு? சென்ற வருஷம் இந்த இடத்துல என்ன இருந்துச்சு? தஜ்ஜால வணங்கினாங்க, தஜ்ஜால வணங்கினாங்க. இந்த இடம் எப்படி மாறிச்சு வாப்பா? இந்த இடம் எப்படி மாறிச்சு? அல்லாஹ்வை சுஜூது செய்யப்படுமா மாறிச்சு. எங்க இருக்கிறோம்? கம்ஃபர்டபிளா உட்கார்ந்து. அடுத்த வருஷம் இதை விட கம்ஃபர்டபிளா உட்காரணும் இன்ஷா அல்லாஹ். நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த பள்ளியில் ஒரு பெரிய ஒரு பங்காளியாக நான் மாறணும். என்னால் என்ன சரி நான் இந்த பள்ளிக்கு செய்யணும். இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. இன்டென்ஷன் வச்சா, நியத்து வச்சா, நான் இதை செய்ய போறேன் என்ற ஒரு முடிவுக்கு வந்தா, இது 10 பேரை கொண்டு இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு பெரிய கஷ்டப்பட வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வுடைய ஹஸானா மிச்சம் பெருசி. நீங்க யாருமே என்ன செய்யவான தெரியுமா? குறுகிய மனப்பார்வை சிந்திக்கவான. கேட்கக்குள்ள பெரியஷா கேளுமா. நான் ஒரு கதை சொல்றேன், கதை சொல்றேன் கேட்டோம். குர்ஆன்ல வர கதை உண்டு. நாங்க எப்பவுமே கால்குலேஷன் பண்றது 3.4 மில்லியன் ஏழுமா? ஒஃபர்டபிளா? நடக்குமா? அன்பான சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, தாய்மார்களே, ஒரு விஷயத்தில் எல்லாம் யோசிங்கோ. மில்லியனும் பில்லியனும் ஜீரோவும் ட்ரில்லியனும் அல்லாஹ்வுக்கு கொண்டுதான். அல்லாஹ்வுக்கு இதுல வித்தியாசம் இல்லை. இதுல எங்களுக்கு தான். ரப்புக்கு இது எல்லாம் ஒன்று தான். ரப்புக்கு எல்லாம் உண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை குடும்பத்தை கொண்டைத்து மக்காவில் விடுறாங்க. மக்காவில் விடுறாங்க. விட்டுட்டு வந்து ஒரு துவா கேட்டாங்க. இந்த துவாவை கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் கவனமா. அத்தனை பேரும் கன்சிடர் இந்த துவா கேளுங்க. ஆச்சரியமான துவா. சொன்னாங்க அல்லாஹ்ட்ட, ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ. யா அல்லாஹ், மரம் செடி கொடி இல்லாத ஒரு பள்ளத்தாக்குல என்ற குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன். வர்சுக்ஹும் மினஸ் ஸமராத். யா அல்லாஹ், பல வர்க்கங்களை கொண்டு உணவு கொடுப்பாயாக. என்ன? மரம் செடி கொடி தண்ணி இல்லாத ஒரு பள்ளத்தாக்குல என்ற குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன். என்ன சாப்பாடு கொடுக்கணும்? பல வர்க்கம். அக்களு பொருந்துதாங்க. புத்திக்கு படுகுதா? புத்திக்கு படுமா இது? ஒரு கட்டம் சொல்றீங்க, மரம் இல்ல, செடி இல்ல, கொடி இல்ல, தண்ணி இல்ல, ஜம்சம் இல்ல, ஒன்றுமே இல்ல. அங்க விட்டுட்டு வந்திருக்கிறேன். வர்சுக்ஹும் மினஸ் ஸமராத். பல வர்க்கத்தை உணவாக கொடுப்பாயாக.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தராங்க, நீங்க துஆ கேட்கக்குள்ள, ஒண்ட நியத் வச்சக்குள்ள, ஒண்ட ஹோப் வச்சக்குள்ள நீங்க ஒரு நாளும் புத்திய பாவிக்க வேணாம், ஜீரோக்களை பாவிக்க வேணாம், மில்லியனை பார்க்க வேணாம். நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் உதவி செய்வான் இன்ஷாஅல்லாஹ். அந்த துஆவுடைய பரக்கத்தை தான் இன்றைக்கு சொல்றாங்க 2015ல அரபு நாடு சவுதி அரேபியா மிடில் ஈஸ்டுக்கு இன்ஷா அல்லாஹ் மரக்கறி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களாம். 2015ல அவங்க சொல்றாங்க, இப்ப நாங்க மரக்கறி வெஜிடபிள் வெளியேந்து கொண்ட தேவையில்லை எங்களுக்கு. இப்ப ஹஜ்ஜுடைய காலத்துல மட்டும்தான் நாங்க கொண்டு வரணும். எங்கள்கிட்ட பழவர்க்கம் இருக்குது, எங்கள்கிட்ட ஜூஸ் இருக்குது, ஒரிஜினல் ஃப்ரெஷ் ஜூஸ் எங்க இருக்குது? சவுதியில போய் குடிங்க இன்னைக்கு ஃப்ரெஷ். உங்களுக்கு தெரியுமா அவங்களோட டேட் ஆஃப் எக்ஸ்பயர் எப்படி சொல்லி? 4 நாள் தான், 4 நாள் ப்ரொடக்ஷன் பண்ணிய டேட் இது 4 நாள்ல டேட் ஆஃப் எக்ஸ்பயர் முடிஞ்சு. ஏன் காரணம்? அவ்வளோ சாமான் அழியுது. இப்ராஹிம் துஆ இது. நாங்க துஆ கேட்போம், யா அல்லாஹ் பழவர்க்கத்தை கொடு. இன்னைக்கு பழம் உங்களுக்கு எந்த உலகத்தில் இல்லாத பழம் எல்லாம் அங்க கிடைச்சு இன்ஷாஅல்லாஹ். நியத் வைங்க, அல்லாஹ்வுடைய ஹஸானா மிச்சம் பெருசு, அல்லாஹ்வுடைய ஹஸானா எதுக்குமே குறை இல்லை. நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான், இந்த பள்ளியினுடைய இந்த பள்ளியை கட்டியெழுப்பதற்குரிய பங்காளிகளாக நீங்க மாறுங்கோ, நானும் மாறுறேன், நீங்களும் மாறுங்கோ, பெண்களும் மாறுங்கோ, தாய்மாரும் மாறுங்கோ, வாலிபனும் மாறுங்கோ. ஒவ்வொருத்தரும் சொல்லணும், இந்த பள்ளியை நாங்க கட்டியெழுப்பினோம், இதுல நான் ஒரு பங்காளி. ஊருக்கு காட்டுறதுக்கு அல்ல, அல்லாஹ்வுக்கு காட்டுறதுக்கு அந்த நியத்தோட சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளியில் ஏதோ ஒரு அமைப்புல இந்த 27வது ராவு பரக்கத்தான லைலத்துல் கத்ருடைய இரவுல ஏதாவது அமைப்புல நாங்க பங்காளிகளாக மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அத்தனை பேரை கபூல் செய்வானாக. நம்ம அத்தனை பேருடைய ஆசைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்வானாக. அல்லாஹ் நம்ம அத்தனை பேருடைய தேவையை பூர்த்தி செய்வானாக. எனக்கு வேணும் ஒரு 10 பேர் வேணும், 10,000 ரூபாய் சொல்லி சொல்லுங்க யாருக்கு சொல்லி. ஒரு 10 பேர், நான் ஒரு 10,000 இன்ஷாஅல்லாஹ் ஆஃபர் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். $10,000 இந்த பள்ளிக்கு நான் ஆஃபர் பண்றேன். ஒரு 10 பேர், மிச்சம் தேவையில்லை. சின்ன விஷயம் சொசைட்டில. இண்டக்கல்ல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தரலாம், இண்டக்கல்ல கொஞ்சம் கொஞ்சமா தரலாம். இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஒரு $10,000 நான் இன்ஷா அல்லாஹ் ஏண்ட சம்பாத்தியத்துல, ஏண்ட சேவிங்ல, ஏண்ட கஷ்டத்துல நான் சேர்த்து தாரேன் இன்ஷா அல்லாஹ். அது நீங்க தந்தாலும் சரி, இல்ல நான் இன்ஷா அல்லாஹ் 10 பேரை கன்சிடர் பண்ணி, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, எனக்கு சகோதரர் இருக்கிறாங்க, பாகிஸ்தானிஸ், இந்தியன்ஸ், குஜராத்திஸ், அரப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களோட பேசி நான் ஒரு 10,000 சேர்த்து தாரேன் என்று சொல்ல. ஒரு 10 பேர், 10 பேர் இன்ஷா அல்லாஹ், ஒரு 10 பேர் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க யாருக்கு சொல்லி இன்ஷா அல்லாஹ். சின்ன விஷயம் இன்ஷா அல்லாஹ், சின்ன விஷயம் யாருக்கு இன்ஷா அல்லாஹ். ஒரு பெரிய விஷயம் அல்ல. எல்லாருக்கும் மூடு வாங்கலும் இருந்தா, எல்லாருக்குமே செய்யலும் இருந்தா, எனக்கு ஒன்றை செய்யலும் இருந்தா ஏன் வாப்பா சொசைட்டிக்கு செய்ய முடியாது? சொசைட்டிக்கு, சமூகத்துக்கு ஒரு 10 பேர் இன்ஷா அல்லாஹ் யாருக்கு ஒரு 10 பேர் இன்ஷா அல்லாஹ் சொசைட்டிக்கு, சமூகத்துக்கு ஏதோ நாங்க செய்வோம், என்ன கொண்டு ஆகட்டுமே. ஏற்கனவே நீங்க பண்ணிக்கிறீங்க இல்லாம இல்ல. 27 ராவு நல்ல ஒரு ராவு லைலத்துல் கத்ருடைய இரவுல ஒரு நியத் வைங்க இன்ஷா அல்லாஹ். முந்திக்கோங்க யார் சரி 10 பேர் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அக்பர், தக்பீர். எலுமுகாஜா, இர்ஷாத் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். எலுமுகாஜா, அல்லாஹ்வோட வாப்பட கபர்களை பிரகாசமாக்கி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். எலுமுக அல்லாஹ் ஹைராக் யாருக்கு இன்ஷா அல்லாஹ். ஒரு 10 பேர். அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இஸ்ரார் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ஜிக்கு போ நியத் வச்சிக்க, அல்லாஹ்வோட ஹஜ்ஜை கபூல் செய்வானாக. ஆமீன். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வோட கபர் வாப்பட கபர் பிரகாசமாக்கி வைப்பானாக. ஆமீன். எலுமுக அல்லாஹ் ஹைராக். ஒரு 10 பேர் இன்ஷா அல்லாஹ், ஒரு 10 பேர், ஒரு 10 பேர் இன்ஷா அல்லாஹ். இது உங்களோட, எங்களுக்கு கேட்கல, உங்களுக்கு தான் கேட்கிறது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பம் கிடைச்சிக்குது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. ஒரு 10 பேர் வேணும், ஒரு 10 பேர் இன்ஷா அல்லாஹ். யங்கஸ்ட் வாலிபர்கள், பெண்களும் அவங்களோட துண்டுகளை கீழே எழுதி அனுப்புங்க. வாப்பட பேர்ல, உம்மோட பேர்ல எழுதி சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். யாருக்கு இன்ஷா அல்லாஹ். மௌத்தா போன வாப்பா உமக்கு ஒரு ஹதியா கொடுக்கிற நல்ல ஒரு சந்தர்ப்பம் இது. எங்களை விட்டு பிரிஞ்சு போன வாப்பா உமக்கு ஒரு சந்தர்ப்பம், ஹதியா கொடுக்கிற நல்ல ஒரு சந்தர்ப்பம். எலும்பு யாருக்கு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. எலும்பு அல்லாஹ் ஹைராக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். எலும்பு அல்லாஹ் ஹைராக்கட்டும் யாருக்கு இன்ஷா அல்லாஹ். நான் ஒரு 20,000 பொறுப்பெடுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், தக்பீர். ஹஜ்ரத் 20,000 கொடுக்க $20,000 இன்ஷா அல்லாஹ். எலும்பு யாருக்கு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். நீங்க உங்களோட கொடுக்க தேவையில்லை, சேர்த்து கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். எங்க ஒவ்வொருத்தரும் கண்டக்ட் செய்யுது, நாங்க எல்லாம் இன்டர்நேஷனலி எங்களுக்கு தொடர்பு இருக்குது, யார்ட்டையும் பேசணும். எங்களுக்கு ஒரு பள்ளி ஒன்று தேவைப்பா, கொஞ்சம் உதவி சொல்லி செய்யும். இன்னைக்கு நீங்க இதுக்கு எவ்வளவு லேசின ஒரு போஸ்டல்
போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு கூட லெட்டர் ஒன்றை போஸ்ட் பண்ண தேவையும் இல்லை. ஒரு பட்டனை கிளிக் பண்ணி என்ன செய்யலாம், மக்கள்கிட்ட கேட்கவும் வேணும். எனக்கு இப்படி ஒட்டிக்கு தேவை ஒட்டிக்கு எங்களுக்கு எலும்பு யார் இருக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். நிஸ்தராஜ் அல்லாஹ் கபூல் செய்வானாக. மாஷா அல்லாஹ். நிஸ்தராஜ் அல்லாஹ் 10,000 அல்லாஹ் கபூல் செய்வானாக. வேற இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். பிரதர் ஃபைசல் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹு அக்பர். தக்பீர். அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. வேற இன்ஷா அல்லாஹ். ஒரு 10 பேர் இன்ஷா அல்லாஹ். ஒரு 10 பேர் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். எல்முங்க அல்லாஹ் ஹைராகட்டும். எனக்கு எங்களுக்கு தேவை வந்து நாங்க உண்மையிலே நாங்க கொண்டு போறது கேட்கல, இது உங்களுக்கு தான். இன்னைக்கு நாங்க கம்ஃபர்டபிளா 27 நீங்க கொண்டாடுறோம். நாளைக்கு இந்த பள்ளியில் என்ன மகள்ட கல்யாணம் நடக்க போகுது, என்ன மகண்ட கல்யாணம் நடக்க போகுது, என்ன வாப்பட ஜனாசா இங்க தொழிக்க போறோம், எங்கட புள்ளைக்கு என்ன ஒன்று செய்ய போறோம், இங்கதான் செய்ய போறோம், எல்லாம் இங்கதான் நடக்க போகுது, வேற ஒன்று இங்கே போறல. என்ன மகள்ட கல்யாணம் நடக்கணுமா, அதுக்கும் நான் இங்கதான் வரப்போறேன். என்ன வாப்பா மௌத்தாயிட்டாங்க, என்ன வாப்பட வாய்ப்பான ஜனாசா தொழிக்கணும், அதுக்கு நான் இங்கதான் வரப்போறோம். எங்க வாப்பா மௌத்தாயிட்டாங்க, நாங்க உம்மா மௌத்தாயிட்டாங்க, அவங்களுக்கு ஒன்று செய்யணும், இதையும் இங்கதான் செய்ய போறோம் இன்ஷா அல்லாஹ். இது எங்கட சொசைட்டிக்குரிய இடம். எனக்கு பிறகு ஏண்ட ஜனாசாவை இங்கதான் வைப்பாங்க இன்ஷா அல்லாஹ். ஏண்ட ஜனாசாவை இங்கதான் வைப்பாங்க இன்ஷா அல்லாஹ். எலும்பு நியத் வைக்கும். எலும்பு அல்லாஹ் ஹைராகட்டும். கீழுக்குள்ள பெண்கள் லேடிஸ் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அனுப்புங்க, அல்லாஹ் ஹைராகட்டும். எழுதி அனுப்புங்க, வேலைக்கு அனுப்புங்க, அல்லாஹ் ஹைராகட்டும். வேற 10 பேர் இன்ஷா அல்லாஹ். இது சின்ன விஷயம், நியத்து வச்சா பெரிய விஷயம் அல்ல, சின்ன விஷயம். அஃபோர்டபிள். இது யாருக்கும் கண்ட்ரிபியூட் பண்ணேடும், இது இன்ஷா அல்லாஹ் பெரிய விஷயம் அல்ல. இன்றை கேட்கவும் இல்லை, நாளை கேட்கவும் இல்லை, டிசம்பருக்கு முந்திருந்தா போதும் இன்ஷா அல்லாஹ். எழுதுங்க, அல்லாஹ் ஹைராகட்டும். அல்லாஹ் அக்பர். பிரதர் நாசர் அல்ஹம்துலில்லாஹ். தக்பீர். நாசர் அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவர் எல்லா கர்மங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்வானாக. ஆமீன் ஆமீன். எல்லா கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்வானாக. மாஷா அல்லாஹ். ஆமீன். ஆசைகள் அல்லாஹ் பூர்த்தி கொடுப்பானாக. ஆமீன். எழுதுங்க, அல்லாஹ் ஹைராகட்டும். எழுதுங்க, அல்லாஹ். வேற யாரை இருக்கீங்க இன்ஷா அல்லாஹ்? 10 பேர் இன்ஷா அல்லாஹ். எத்தனை வந்தீங்க இப்ப? 5 பேர் ஒண்ணுங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். 5 பேர் வந்துட்டாங்க மாஷா அல்லாஹ். ஹஜ்ரத் ஒரு சேர்த்து 6 பேர். எழுதுங்க, அல்லாஹ் ஹைராகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். 4 பேர் இன்ஷா அல்லாஹ். மிச்சம் யோசிக்க வேணாம், எழுதுங்க தயவு செய்து. அல்லாஹ் கபூல் செய்யும். சரி, 5000 இன்ஷா அல்லாஹ். ஒரு 5000 எனக்கு 10 இல்ல 5 இன்ஷா அல்லாஹ். யாரை இருக்கீங்க எழுதுங்க, 5 இன்ஷா அல்லாஹ். ஒரு 5000 இன்ஷா அல்லாஹ். அஃபோர்டபிள் திங்ஸ் இன்ஷா அல்லாஹ். ஹாஃப் சரியா, ஹாஃப். அல்லாஹ் கபூல் செய்யும். அல்லாஹு அக்பர். சிராஜ் பிரதர் சிராஜ் அல்லாஹ் கபூல் செய்யும். அல்ஹம்துலில்லாஹ். எழுதுங்க பிரதர். பேர் என்ன அவளே? பிரதர் ஹலீம். மாஷா அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. எழுதுங்க, அல்லாஹ் ஹைராகட்டும். ஒரு 5000 இன்ஷா அல்லாஹ். 5000 மாஷா அல்லாஹ். உங்களுக்கு கொடுங்க. இந்த ஜிஃப்ரி கொடுங்க. அல்லாஹ் ஜிஃப்ரி. பிரதர் ஜிஃப்ரி. அல்லாஹ் கபூல் செய்வானாக. எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. அல்லாஹ் ஃபஸ்லுல் 5000 மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அவங்களோட உம்மா ஷோபிலா வைக்கிற துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் ஆமீன். ஃபஸ்லுல் ஹாஜிட உம்மா வந்துட்டு ஒரு வெஸ்ட் விஸ்தால இங்க வந்தாங்க. 3 மாசம் 4 மாசம் வந்து மகனை பார்த்துட்டு புள்ளையில பார்த்துட்டு போகணும்னு சொல்லி வந்த இடத்துல அவங்க ஷோமில் நோயாளி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு துஆ செய்யுங்க. நோயாளிகளுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆமீன். அல்லாஹ் அவங்களுடைய நோய்களை குணமாக்கி சரீர சுகத்தை நசீபாக்கி ஒரு கம்ஃபர்டபிள் வாழ்க்கை அல்லாஹ் நசீபாக்கி இன்ஷா அல்லாஹ். ஆமீன். எழுதுங்க, அல்லாஹ் ஹைராகட்டும் இன்ஷா அல்லாஹ். உன்னோட சகோதரர் 5000 கொடுத்திருக்காங்க, உங்க பேரை சொல்ல இஷ்டப்படலாம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஒரு சகோதரர் 5000 கொடுத்திருக்காங்க, பேரை சொல்ல விருப்பப்படல. அல்ஹம்துலில்லாஹ். அனானிமஸ் காசும் கையில கொடுத்துறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக. தக்பீர். ஆமீன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. எழுதுங்க, அல்லாஹ் ஹைராகட்டும். பிரதர் ஜஸூலி அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜஸூல் பாய் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன் ஆமீன். நியாஸ் மோட மச்சான் அல்லாஹ் அவளை பொருந்திக் கொள்வானாக இன்ஷா அல்லாஹ். எழுதுங்க, அல்லாஹ் ஹைராகட்டும். ஜஸாக்கல்லாஹ் கைர். எழுதுங்க, இது எங்களுக்கு தான் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ். இதை நாங்க தான் பாவிக்க போறோம், வேற ஒருத்தரும் பாவிக்க போறோம். எங்களுக்குரிய ப்ராப்பர்ட்டி இது, நாங்க தான் இங்கிருந்து செய்ய போறோம். அல்லாஹ் ஹைராகட்டும். எழுதுங்க, அல்லாஹ் ஹைராகட்டும். தயவு செஞ்சு எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். எழுதுங்க, சின்ன விஷயம், ஒரு அஃபோர்டபிள் திங்ஸ் இது. அஃபோர்டபிள். சரி, 3000 இன்ஷா அல்லாஹ். 3000 எனக்கு வேணும் யூத். ஒரு யூத் இன்ஷா அல்லாஹ். ஒரு 10 பேர் 10 யூத் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு 10 யூத் எழுப்பி சொல்லுங்க. நான் இன்ஷா அல்லாஹ் என்ன ஒரு பிரச்சனை ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து என்ன உங்களுக்கு என்ன சொல்லணும்டா, இது ஒரு சின்ன காசு தான், ஒரு 3000. அல்லாஹு அக்பர். தக்பீர். அல்லாஹ் கபூல் செய்வானாக. எழுதுங்க, அல்லாஹ் ஹைராகட்டும். அஸ்ராஜ் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எல்லா கர்மங்களையும் பூர்த்தி செய்வானாக. ஆமீன். எழுதுங்க, அல்லாஹ் ஹைராகட்டும் இன்ஷா அல்லாஹ். எழுதுங்க, அல்லாஹ் ஹைராகட்டும். எழுதுங்க, அல்லாஹ் ஹைராகட்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹ் கட்டின கதை இது. எழுதுங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் 2 பேர் சேர்ந்து காபத்துல்லாஹ் கட்டினாங்க. அந்த கதை இது. வாப்பா மகன் சேர்ந்து கட்டுற காபா மாதிரி. யாருக்கு? எழுதுங்க, அல்லாஹ் ஹைராகட்டும். எழுதுங்க. இந்த மகன் அல்ஹம்துலில்லாஹ். பேர் என்ன ராஜா? ஜாகிர். அல்ஹம்துலில்லாஹ். ஜாகிர் 3000 மாஷா அல்லாஹ். 3000 இன்ஷாஅல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அல்ஹம்துலில்லாஹ். எழுதுங்க, அல்லாஹ் ஹைராகட்டும். தக்பீர். எழுதுங்க, அல்லாஹ் ஹைராகட்டும். 3000 இன்ஷாஅல்லாஹ். Anybody with 3000? மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ்.
அல்லாஹ் கபூல் பேர் அவங்களோட பேர் என்ன ஷுவைப் ஷுஐப் ஷேக் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானாக அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக ஆமீன் அல்லாஹ் அவங்களோட வாப்போட விஷயங்கள் எல்லாம் ஹைராக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் எழுதுங்க அல்லாஹ் ஹைராக்கட்டும் ஒரு 3000 இன்ஷா அல்லாஹ் யூத் எழுதுங்க அல்லாஹ் ஹைராக்கட்டும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் மாஷாஅல்லாஹ் கபூல் what's your name Adil ஆதில் brother Adil $3000 அல்லாஹ் கபூல் may Allah accept him ஆமீன் அல்லாஹ் கபூல் செய்வானாக எழுதுங்க அல்லாஹ் ஹைராக்கட்டும் எழுதுங்க அல்லாஹ் தயவு ஹைராக்கட்டும் செய்து எழுமுங்க மாஷாஅல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பிரதர் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக ஆமீன் அல்லாஹ் கபூல் செய்வார் யாரெல்லாம் எழுதினாங்களோ அத்தனை பேருடைய பேரண்ட்ஸையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக ஆமீன் ஆமீன் அத்தனை பேருடைய பேரண்ட்ஸுடைய கபர்கள் பிரகாசமாக்கி வைப்பானாக ஆமீன் யாரெல்லாம் பூமிக்கு வெளிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீண்ட ஆயுள் நசீபாக்குவானாக ஆமீன் ஆமீன் எழுதுங்க அல்லாஹ் ஹைராக்கட்டும் இன்ஷா அல்லாஹ் தயவு செய்து எழுமுங்க இது எங்களுக்கு தேவை நாங்க கட்டுறோம் இன்ஷா அல்லாஹ் நாம கட்டுறோம் வேற ஒருத்தரும் அல்ல நாங்க செய்ய போறோம் இன்ஷா அல்லாஹ் Alhamdulillah. Two brothers at the back. ரெண்டு பேர் ரெண்டு சகோதரர் $3000. Brother Ihsan and brother Ifaz. எழுமுங்க Ifaz எழுமுங்க. Ihsan எழுமுங்க இன்ஷாஅல்லாஹ். தக்பீர். May Allah accept them. மாஷாஅல்லாஹ். எழுமுங்க இன்ஷாஅல்லாஹ். அந்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ ஆமீன் ஆமீன். மணிமார கொடுப்பானா இன்ஷா அல்லாஹ். ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். சாலிஹான மணிமார நசீபாக்கட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எழுமுங்க அல்லாஹ் ஹைராக்கட்டும். எழுமுங்க ராஜா. எழுமுங்க அல்லாஹ் ஹைராக்கட்டும். பெரிய விஷயம் அல்ல. அல்லாஹ் எழும் இன்ஷாஅல்லாஹ். நினைச்சா எழும் இன்ஷாஅல்லாஹ். பள்ளி போர்டுல உள்ள மெம்பர்ஸ் அல்லாஹ் ஹைராக்கட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவங்களே சொல்லுங்க இன்ஷாஅல்லாஹ். நீங்க கண்ட்ரிபியூட் பண்றீங்க மாஷாஅல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எழுமுங்க அல்லாஹ் ஹைராக்கட்டும். மாஷாஅல்லாஹ். $5000 மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக. கொடுங்க அல்லாஹ் ஹைராக்கட்டும். தயவு செஞ்சு நீங்க இன்ஷாஅல்லாஹ் எழுதி போன் நேம் அட்ரஸ் எழுதி கையில் அந்த முன் துண்டை எங்களுக்கு தந்துட்டு போங்க தயவு செஞ்சு இன்ஷாஅல்லாஹ். போன் நம்பரும் அமௌண்ட்டையும் எழுதுங்க ப்ளீஸ். ஜஸாக்கல்லாஹ். $3000 இன்ஷாஅல்லாஹ். அநேகமா எல்லாத்தாலையும் இன்ஷாஅல்லாஹ் $3000 தரலாம். நியத் வைங்க. இன்னும் 3 மாசம் இருக்கு. ஒரு மாசத்துக்கு $1000 நீங்க செப்பரேட் பண்ணாலும் 3000 இன்ஷாஅல்லாஹ் ஈஸியா கொடுக்கலாம். தயவு செஞ்சு நியத் வைங்க. அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இக்லாஸ் நசீபாக்குவானாக. ஆமீன் ஆமீன். மன தூய்மையோட ஏற்பட தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். எழுதுங்க அல்லாஹ் ஹைராக்கட்டும். கடைசியா இன்ஷா அல்லாஹ் ஒரு 2000 இன்ஷா அல்லாஹ் 2000 ரெண்டு பேருடைய பேர்ல. அன்னைக்கு நான் முதலாவது இஃப்தாருக்கு போனேன். அந்த மனிதர் சொன்னாரு என்ன வாப்பா உம்மோட பேர்ல 2 முஸல்லா வாங்கி முடிச்சு. பேரண்ட்ஸுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கிறது நல்ல சந்தர்ப்பம் இது. பேரண்ட்ஸ்க்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கிற நல்ல சந்தர்ப்பம். ஒரு முஸல்லா வாப்பாட பேர்ல, ஒரு முஸல்லா உம்மோட பேர்ல. இன்ஷாஅல்லாஹ் எழுமுங்க. யார் இருக்கிறீங்க இன்ஷாஅல்லாஹ். அல்லாஹு அக்பர். பிரதர் ஜுபைர். அல்ஹம்துலில்லாஹ். May Allah accept him. Alhamdulillah. எழுமுங்க ராஜா. $2000 எழுமுங்க ராஜா. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் இன்ஷாஅல்லாஹ். பிரதர் பதுருதீன். அவங்களோட பேர் அல்லாஹ் கபூல் செய்வானா. எழுமுங்க அல்லாஹ் ஹைராக்கட்டும். $2000 இன்ஷாஅல்லாஹ். just 2000 டிசம்பருக்கு முந்தி இன்ஷாஅல்லாஹ். எழுமுங்க அல்லாஹ் ஹைராக்கட்டும். அல்லாஹ் ஹைராக்கட்டும். Allahu Akbar. Brother Sajid $2000 inshallah. Allah bardi. May Allah accept him. Alhamdulillah. Vera inshallah. Dayv se nilmu sauda. Dinalla karina inshallah. Alhamdulillah. Add 2000 to my account. Okay, 2000 mausum nana. Alhamdulillah. MashaAllah. Allah kabul shiwana. Amin. Our parents Allah kabul. Allahu Akbar. Elmu Allah khairak. Vera inshallah. அல்ஹம்துலில்லாஹ். இது இவங்க எல்லாம் முந்தி கொடுத்தவங்க மாஷாஅல்லாஹ் இவங்க மறுவ கொடுக்குறாங்க. அல்லாஹ் அவங்க ரஹ்மத் செய்யட்டும் இன்ஷாஅல்லாஹ். பிரதர் சஃப்ராஸ் அல்ஹம்துலில்லாஹ். பிரதர் சஃப்ராஸ் $2000 மாஷாஅல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். மர்மஹன் மாஷாஅல்லாஹ். மாஷாஅல்லாஹ் உங்களுக்கு குடும்பம் கொடுத்துறீங்க மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அல்லாஹ் உங்களுக்கு கபூல் செய்யட்டும். அல்ஹம்துலில்லாஹ். கல்யாணம் முடிக்கிற மகனை கொடுத்தீங்க இன்ஷாஅல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்யட்டும் இன்ஷாஅல்லாஹ். அல்லாஹு அக்பர். மாஷாஅல்லாஹ். $2000 மாஷாஅல்லாஹ். உங்க பேர் என்ன சார்? ஹம்சா. அம்ஜத். மாஷாஅல்லாஹ். மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. Some more, bismillah. We need more brothers, mashallah. Affordable things, inshallah. Post-dated checks, you can give like post-dated checks, 3-4 post-dated checks until December, inshallah. சரி நான் சொன்ன கேட்கறலன்னு சொல்லி இந்த மத்தாக்களே நான் என்ன செய்யல சும்மா அனுப்ப விரும்பல. கடைசியா இன்ஷாஅல்லாஹ் $1000 ஒரு முஸல்லா இன்ஷாஅல்லாஹ். மாஷாஅல்லாஹ். ஒரு முஸல்லா எழுமுங்க அல்லாஹ் ஹைராகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். எழுமுங்க அல்லாஹ் ஹைராகட்டும். எழுமுங்க நம்மட அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அஜர் ஒரு 1000 இன்ஷாஅல்லாஹ். மாஷாஅல்லாஹ். இந்த சின்ன ஒரு புள்ள வந்திருக்காரு மாஷாஅல்லாஹ்.
டிசம்பருக்கு முந்தைய சேர்த்து தருவாராம் 1000 ரூபாய். இப்ப 2250 சேர்த்திக்க 250 சேர்த்துக்கிறார் அவர். மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். டிசம்பருக்கு முந்தைய 1000 ரூபாய் சேர்த்து தாரேன்னு அவர் நியத் வச்சுக்கிறார் இன்ஷா அல்லாஹ். எழுதுங்க அல்லாஹ் ஹைரா. துஆ செய்யுங்க. அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா. அல்லாஹ் அக்செப்ட் இன்ஷாஅல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் خير இன்ஷாஅல்லாஹ். டேக் அ சீட் இன்ஷாஅல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் خير. அப்படி வாங்க ராஜா. வைங்க. ஜஸாக்கல்லாஹ் خير. நான் இவருக்கு ஒரு முஸல்லா கொடுங்க. வேற இன்ஷாஅல்லாஹ். பெண்களுடைய சைடுல இருந்து வரலையே இன்ஷாஅல்லாஹ். ஃபாயிஸ் ஆஜி மாஷா அல்லாஹ் கபூல். ஃபாயிஸ் பிரதர் ஃபாயிஸ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்யட்டும். மாஷா அல்லாஹ். எழுதுங்க அல்லாஹ் ஹைராகட்டும். மாஷா அல்லாஹ். கொடுங்க அல்லாஹ் ஹைராகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் நல்ல ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் கபூல் செய்வானா. உமர் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா. மாஷா அல்லாஹ் உமர். அவரை கூப்பிடுங்க. மாஷா அப்துல்லா மாஷா அல்லாஹ் தூக்கி காட்டு. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அப்துல்லா $1000 மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ் கபூல் செய்வானா. மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். இந்த எல்லா முஸல்லாயும் முடிச்சிரோம் இன்ஷா அல்லாஹ். தயவு செஞ்சு எழுமுங்க. $1000 brothers is nothing brothers இன்ஷா அல்லாஹ். தயவு செஞ்சு எழுமுங்க. உங்களோட பிள்ளைகள் இதே மாதிரி பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறதுக்காக படிச்சு கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். பிரதர் ஃபரான் ஜஸாக்கல்லாஹ் خير. ஓ அல்ஹம்துலில்லாஹ். தொழில் செய்யக்கூடிய வாழ்வில் இருக்கிறீங்க, பார்ட் டைம் செய்றீங்க இன்ஷா அல்லாஹ். உங்களால பிரதர் ஆலிப் $1000 மாஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் خير. பிரதர் தஸ்தகீர் ஜஸாக்கல்லாஹ். Brother Qasim, $1000. What's his name? Qadir. Elmuga, brother. That's name. Can you kindly please get up, please? MashaAllah. Jazakallah khair, brother. May Allah accept you. MashaAllah. Allah kabul shivana. Ameen. So nothing, brother. Alhamdulillah. Brother, we got 3 months, brother. $1000. It's nothing, brother. Inshallah. Brother Sinan, $1000. Jazakallah khair. Brother Sinan, please stand up, please, kindly. Jazakallah, brother Sinan. Jazakallah khair. Allah rahmat செய்வான். தயவு செஞ்சு போக முந்தி அந்த கார்டை கொடுத்துட்டு போங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வான் இன்ஷாஅல்லாஹ். அதான் ஹாஜியா. $1000 மாஷாஅல்லாஹ். கார்டு இல்ல கார்டு கொடுத்துறாங்க. ஜஸாக்கல்லாஹ் khair. Safan, brother Safan, $1000 மாஷாஅல்லாஹ். Jazakallah khair. Brother Nizam, MashaAllah. Jazakallah khair. Allah rahmat செய்வான். தயவு செஞ்சு you see what தகப்பன்மாரங்க என்ன செய்றாங்கடா, அவங்களோட பிள்ளைகளை அனுப்பி அவங்க பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறது படிச்சு கொடுக்குறாங்க. These are very good lesson, brothers, inshallah. The fathers with their kids kindly teach them. Jazakallah khair. Hello. யார் என்ன சொல்றீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன சொல்றீங்க? அல்ஹம்துலில்லாஹ். அதுல சொன்னீங்க. மாஷாஅல்லாஹ். ஒரு சகோதரர் வந்துட்டு கேளுங்க ஒரு கொஞ்சம் கேளுங்க. ஆன்லைன்ல எங்கட நிகழ்ச்சியை கேட்டு நிக்காரு. ஆன்லைன்ல அவர் இங்க வந்து கிடைக்கலையாம். அவர் 10000 ரூபாய் இன்ஷாஅல்லாஹ் அவரோட வாப்பட பேர்ல அவன். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். தக்பீர். அல்லாஹு அக்பர். May Allah accept him. மாஷாஅல்லாஹ். எழுதுங்க அல்லாஹ் ஹைரான் இன்ஷாஅல்லாஹ். அவரோட பேர் பிரதர் ஃபஸ்லி. மாஷாஅல்லாஹ். உங்களுக்கு எல்லாம் தெரியும் பிரதர் ஃபஸ்லி. அல்ஹம்துலில்லாஹ். துஆ செய்யுங்க. இவர்ட கிடைச்ச பிள்ளைக்கு அவர் $1000 கொடுத்தார். புள்ளை ரமஸான்ல நோம்புல ஒரு புள்ளை கிடைச்சு, நான் தான் அந்த புள்ளையை பேர் வச்சேன் ஜாஹிரான்னு சொல்லி. அந்த புள்ள பிறந்த புள்ளையோட பேர்ல ஒரு முஸல்லா வாங்குறாங்க இன்ஷாஅல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். தக்பீர். சோ தயவு செஞ்சு போமுந்தி அந்த கார்டை கொடுத்துட்டு போங்க. தயவு செஞ்சு அல்லாஹ் ரஹமத் செய்வான் உங்களுக்கு இன்ஷாஅல்லாஹ். சோ அல்ஹம்துலில்லாஹ் பிரதர்ஸ். அல்லாஹ் கபூல் செய்வான். இங்க வந்திக்கிறோம் எல்லாரும் இன்ஷாஅல்லாஹ் என்ன சரி ஒன்று உதவி செஞ்சுட்டு போடும். அல்லாஹ்வுக்காக இன்ஷாஅல்லாஹ் எல்லாரும் என்ன சரி செஞ்சுட்டு போணும். தயவு செஞ்சு இந்த முஸல்லா எல்லாம் முடிக்கணும் இன்றைக்கு இன்ஷாஅல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் கைர். அல்லாஹ் கபூல் செய்வானா. நிச்சயமா எனக்கு தெரியும் இந்த சபையில கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, நீங்க எழும்பி சொல்ல விருப்பப்பட மாட்டீங்க போல இருக்குது. கொஞ்சம் அமைதி. கொஞ்சம் அமைதியா இருங்க இன்ஷாஅல்லாஹ். ஹஜ்ரத் பேசுறாங்க இன்ஷாஅல்லாஹ். brothers at the back, kindly be quiet please. Brothers, can you give us the count? How many musallas left there? Sri Lanka online $1,000. Allahu Akbar. I don't want the name you mentioned. I know the person. There's one brother calling from Sri Lanka and he's donating $1,000 from Sri Lanka. Alhamdulillah. Takbir. Allahu Akbar. Alhamdulillah. So these brothers are listening online. Huh? And he even donated before as well.
Make duas for these brothers. May Allah accept them and their family, inshallah. MashaAllah. Another brother from Calgary, $1,000. Allahu Akbar. Takbir. Alhamdulillah. Jazakallah khair. May Allah accept all your. Allah கபூல் செய்வானா. மாஷா அல்லாஹ் அவட வாப்பட பேர்ல வாங்குறாங்க. அல்லாஹ்வோட வாப்பட கபூல் பண்ண. Brother Siraj, $1,000. Brother Siraj, $1,000. What's his name, brother? $1,000. $1,000. Allahu Akbar. Takbir. May Allah accept them. MashaAllah. Jazakallah khair. One more $1,000, brother. MashaAllah. Jazakallah khair. ஜஸாக்குமுல்லாஹு கைர். இன்ஷாஅல்லாஹ் கொஞ்சம் தயவு செஞ்சு மாஷாஅல்லாஹ் மஜ்மா மாஷாஅல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் குவைட்டா இருந்தா அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் உங்களுக்கு எல்லாத்துக்கும். One more $1,000. ஜஸாக்கல்லாஹ் கைர். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். ஜஸாக்கல்லாஹ் brother. Jazakallah brother. That brother, I think that brother is traveling from California. He is visiting us from California. Yeah, the brothers are here. $1,000 Halim. Jazakallah khair. Jazakallah khair. $1,000 brother Halim. Yeah. Brother Nasuruddin, $1,000. MashaAllah. Allahu Akbar. பின்னுக்கு இன்ஷாஅல்லாஹ் கொஞ்சம் ஹிம்மத் வைங்க இன்ஷாஅல்லாஹ் தயவு செஞ்சு அல்லாஹ்வுக்காக பின்னுக்கு தயவு செஞ்சு the brothers at the back kindly make some intention. So brothers kindly give a firm intention. Jazakallah khair. Alhamdulillah. Alhamdulillah. Jazakallah khair. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. சரியான ஒரு சந்தோஷமான ஒரு நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய எல்லா கர்மங்களையும் காரியங்களையும் பொறுப்பெடுப்பானாக. யார் யாரெல்லாம் அவங்களோட வாப்பா, அவங்களோட உம்மா, அவங்களோட குழந்தைகள், பிறந்த பிள்ளை, யார் யாருடைய பேரில் என்னென்னலாம் நாங்கள் செஞ்சோமோ அத்தனை விடயத்தையும் எங்களோட கண்குளிச்சல் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், நாங்கள் செஞ்ச இந்த அமலை கபூல் செய்வாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, இஹ்லாஸ் நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்வாயாக. எல்லாம் உன்னை வீட்டை கட்டின மக்கள் யா அல்லாஹ், உன்னை வீட்டுக்கு உதவி செஞ்சார்கள் யா அல்லாஹ். எல்லா மக்கள் கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடிய மக்கள் யா அல்லாஹ், இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல யா அல்லாஹ் உன்னை வணங்குறதுக்கு இடம் வாங்கியிருக்கிறோம் யா அல்லாஹ். இதுக்கு நீ உதவி செய்வாயாக யா அல்லாஹ், தௌஃபீக் செய்வாயாக. யாரெல்லாம் மண்முந்தார்களோ கருணை காட்டினார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கருணை காட்டிக் கொண்டார்கள் யா அல்லாஹ், அந்த கருணையை கபூல் செய்வாயாக, அதை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். வாப்பா, மகன், மருமகன், குழந்தைகள், சிறார்கள், பெண்கள் என்று வித்தியாசம் இல்லாமல் யா அல்லாஹ் மரணித்து போன மௌத்தா போன யா அல்லாஹ் பெற்றோருடைய பேரிலையும் யா அல்லாஹ் கொடைகள் கொடுத்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். அத்தனை பேருடைய அமலையும் கபூல் செய்வாயாக, பொருந்திக் கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Inshallah, அப்படியே இருங்க. Refreshment will be served right now, and then after that, after 15 minutes, we will start the zikr and the rest of the program. Please remain seated. Inshallah, we will have the refreshment.